Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening. நான் பேசுறது கிளியரா விளங்குதா எல்லாருக்கும்? वालेकुम सलाम ओ टीचर क्लियर वालेकुम सलाम टीचर ஓகே, நாங்க செமினாரை ஸ்டார்ட் பண்ணி போவோம். உங்களுக்கு இந்த செமினார் போட்டதுக்குள்ள ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த முறை இந்த 2026ல தமிழ் சப்ஜெக்ட்ல எதிர்பார்க்கை பகுதிகள் என்னென்ன வரையலும் அந்த விஷயத்த எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் என்றதுக்காகத்தான் இந்த செமினார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், போன முறை நான் போட்ட எதிர்பார்க்கை ஃப்ரீ செமினார்ல லிங்க் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? அதை ஃபர்ஸ்டோட கேட்டுக்கொள்வோம். போன முறை நான் செஞ்ச எக்ஸ்பெக்டட் செமினார்ட யூடியூப் வீடியோ லிங்க் எல்லாரும் பார்த்தீங்களா? இல்ல நான் இப்ப எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணியேன். அந்த லிங்கை கட்டாயம் பாருங்க. அதுல போன முறை கொடுத்ததுகள்ல என்ன சரி வந்திருக்குதா என்ற விஷயம். அதுல நிறைய விஷயம் போன முறை கொடுத்ததுல வந்த அதோட ஜியோகிராஃபி செமினார் லிங்க் இப்ப இந்த முறை எடுத்து நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன். அதோட ரெக்கார்டும் உங்களுக்கு யூடியூப்ல போட்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கலும். எடியூ ஃபெமிலி அந்த லிங்க்ல தான் நான் சேனல்ல தான் போட்டுட்டு வரேன். அதோட இப்ப நான் இந்த செட்ல உங்களுக்கு லிங்க போடு. அதுல உங்களுக்கு போன முறையோட செமினார் இதை பார்க்கலும். எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதோட இதுல இந்த விஷயம் மட்டுமல்ல இருக்குது. இப்ப எல்லாருக்கும் ஹார்டா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில பகுதிகளோட ரெக்கார்ட்ஸும் நான் போட்டிக்கிறேன். இப்ப இலக்கண பகுதியில இலக்கியவியல் என்ற பகுதியில ஒரு கிளாஸ் போட்டேன். அப்ப அதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததா போட்ட பகுதியில் இந்த இலக்கிய வரலாறு பகுதி. அந்த இலக்கிய வரலாறுலயும் அந்த ஆன்சர் எழுதுற ஃபார்மட் நிறைய பேர் கிளியர் இல்லை. அப்ப அப்படி அந்த ஆன்சர் எழுதுற ஃபார்மட்டோட ஃபுல் ஆன்சர்ஸோட எழுதுற மாதிரி கிளியர் பண்ணின ஒரு 2 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதையும் கட்டாயம் அந்த லிங்க் கூடாக வைத்து கிளியரா எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த விஷயமா இந்த கன்று தன் பயமுலை அந்த செய்யுள் விளங்கப்படுத்தின ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதோட எல்லாரும் ஹார்ட்னு சொல்லி நான் அப்போ ஒரு வேர்ட் சிஸ்டம் போட்டு ஹார்ட்னு சொன்ன ஒரு பகுதி தான் இந்த கம்பராமாயணம். கம்பராமாயணமும் இலக்கணமும். அப்ப அந்த கம்பராமாயண பகுதியை நல்லா தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி அதுல அந்த 12 மார்க்ஸுக்கும் ஃபுல்லா நாங்க முழு மார்க்ஸையும் பெற்றுக்கொள்ளதுக்கான ஒரு வழிகாட்டல் அதுல செஞ்சிருந்தேன். அப்ப அந்த லிங்கையும் உங்களுக்கு இதனூடாக பார்க்கலும். அதோட எல்லாரும் இப்ப இந்த செமினார் குரூப்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு லிங்கை நான் போடியேன். ஓகே, அதே போல இன்னொரு தமிழ் அண்ட் ஜியோகிராஃபி என்ற ஃப்ரீ செமினார், அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் போடு 2 லிங்க் இருக்குது. அப்ப அந்த 2 லிங்கையும் நான் இப்போடியேன். ஒன்று ஃபுல் குரூப் 2ல தான் எல்லாரும் ஜாயின் ஆவேலும். அப்ப அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதோட லிங்க் இப்ப நான் உங்களுக்கு போடுவேன், குரூப் 2 லிங்க். அப்ப அந்த லிங்க்லயும் கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் அந்த நான் போடுற டைமுக்கு உங்களுக்கு அந்த லிங்க் கூடாக போய்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளும். அதே போல நீங்க ஷுவர் பண்ணி கட்டாயம் எல்லாரும் அந்த 2 ரெக்கார்டையும் பார்த்துக்கோங்க. உண்டு போன முறை வச்ச செமினார்ட லிங்க் அதோட இன்றைக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணிக்குது. இவ்விடத்துல லாஸ்ட் வரை இருங்க, நிறைய விஷயம் கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்கள இலக்கண பகுதியிட ஒன்று இருக்குது. அடுத்தது இலக்கிய வரலாறு பகுதி. நீங்க அந்த ஒரு ரெக்கார்ட் கேட்டாலே உங்களுக்கு போதும். நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கவே தேவையில்லை. அந்த எழுதுற ஃபார்மட் பிடிபடும். அதுக்கு பின்னால நீங்க அது கொஷின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் எழுதி நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம்கள் பேஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும். அதுக்குள்ள மாதிரி தான் ஃபுல்லாங்கின வழிகாட்டிக்கிறேன். இலக்கிய வரலாறு பகுதியும் தான், இலக்கணமும் தான். அப்ப அதுக்குள்ள மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவுன்னு கிடைக்கும். அந்த நான் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிளியர் ஆயிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயமா உங்களோட இந்த பேப்பர் இந்த டியூட்டை நான் உங்களுக்கு
கருத்தரங்கு முடிஞ்சதுக்கு பின்னால உங்களோட குரூப்ல வந்து இந்த லிங்கை போட்டு இந்த இந்த செமினார்ட டியூட்டை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்ப அதுல வந்து ஃபுல்லா இந்த முறை வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் யூனிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு யூனிட்டையும் நாங்க எப்படி படிக்கிறன்ற விஷயத்த வந்து நான் இங்க உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு போவேன். அதாவது இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஒரு கேள்விட ஒரு தியரி இந்த விஷயங்கள் தெரியும். ஆனா ஒரு பேப்பரை வந்து நாங்க நுட்பமான முறையில கையாளுக மெத்தட் வந்து தெரியா. அந்த டைமுக்குள்ள வந்து பேப்பரை தெரிய நிறைய பேருக்கு. அடுத்ததா வந்து ஒரு கேள்விக்கு விடை எழுத தெரிய நிறைய பேருக்கு. அதோட வந்து உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தருவேன் என்னென்றால், அப்ப நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குரிய ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அந்த பாஸ் பேப்பர்ட வந்து பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2 பேப்பர் செஞ்சு நீங்க பிடிஎஃபா எனக்கு வந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்துக்கொள்ளும். ஏண்டால் அது இப்ப நீங்க நிறைய பேரும் பிரைவேட்டா செய்யறவங்க இருப்பீங்க. அதோட இந்த அவர்த்திலே ஸ்கூல் ரீதியா செய்யறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அப்ப அதுல வந்து ஸ்கூல் ரீதியாக செய்யறவங்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் அவங்களுக்கு லேசா ஈக்கும். ஏண்டா ஸ்கூல்ல ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்கள் நடக்கும். அப்ப அந்த டைமுக்கு அவங்கள வந்து கரெக்ஷன் பார்த்து என்னென்ன பிள்ளை என்ன ராங்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஆனா இப்ப இவ்விடத்துல வந்து பிரைவேட்டா செய்யறவங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் உண்டு இல்லை. அப்ப அவங்களுக்காக வேண்டித்தான் நான் இந்த விஷயத்த சொல்லேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாவம். அப்ப அவங்களுக்கு அந்த எழுதி எனக்கு இவ்வளவு மார்க்ஸ் வருமா இந்த விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள கஷ்டம் அவங்களால. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சான்ஸை தான் நான் இவ்விடத்துல சொல்றேன். என்னன்னா எல்லாரும் 2019 இது இந்த முறை எதிர்பார்க்க. அப்ப நான் போன முறை ஆல்ரெடி சொன்னேன் என்ன, போன முறை பேப்பர் 2021 பேப்பரை பேஸ் பண்ணித்தான் வருமென்ற விஷயம். இந்த முறை நான் சொல்லியது என்னென்றால் 2019 பேப்பரோட ஃபார்மட்ல இந்த முறை உங்களுக்கு பேப்பர் வரையிலும் 2019 பேப்பர் ஃபார்மட்ல அதில் உள்ள அதாவது சங்கச்சேர் பகுதி, அதே மாதிரிங்கள கம்பராமாயணத்துல பின்னால பகுதியில வந்து கேள்விகள், இப்படி 2019 பேப்பரை தழுவின. அதே மாதிரி பார்ட் 2 இலக்கிய வரலாறு பகுதி இதெல்லாமே இந்த முறை பேப்பரை தழுவி, அதாவது 2019 பேப்பரை தழுவி இந்த முறை உங்களுக்கு பேப்பர் வரையிலும். அதனால அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து செய்யணுமெண்டா நீங்க 2019 பார்ட் 1 பேப்பரை சரியா 3 hour வச்சு எழுதி ப்ராக்டிஸ் ஆகிட்டு தான் நீங்க எக்ஸாமுக்கு பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம் நல்ல ஒரு தெளிவுண்டா இருக்கும். அதோட என்ன விஷயம் என்றால் உங்களுக்கு ஒரு டைம் தார அப்படின்னா வந்து பேப்பரை அனுப்பி கரெக்ஷன் பார்த்துக்கொள்ளையிலும் வந்து உங்களுக்கு இப்ப நாளைக்கு அதாவது 2026 7ஆம் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் தார. அப்படின்றால் என்ன, இன்னும் 2 days தான் டைம் இருக்குது. அந்த 2 daysக்குள்ள வந்து யாருக்கெல்லாம் பேப்பர் ஒரு பேனா இப்ப நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற டைம் இந்த 1 month ஒத்தரும் வேஸ்ட் பண்ணி கொள்றீங்க இல்ல. அப்ப அந்த டைமுக்குள்ள வந்து ஒரு 3 hour சரியா எடுத்து ஒரு நீங்க எக்ஸாம் ஒன்றுக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வச்சுட்டு அப்படி 3 hour நீங்க சரியா எடுத்து அந்த 3 hourக்குள்ள வந்து 2019 பாஸ் பேப்பரை வந்து சரியா டைம் எடுத்து 10 நிமிஷம் முன்னுக்கு பேப்பர் எடுத்து, அவங்களுக்கு 10 நிமிஷம் முன்னு தானே பேப்பர் தருவாங்க. அப்ப அப்படி எடுத்து அவடத்துல வந்து பேப்பரை வச்சு பார்த்து அதுக்கு பிறகு அந்த கேள்விகளை வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்க பார்த்து பேப்பர்ல வந்து என்னென்ன விடயங்களை நீங்க எழுதுறன்றத வந்து ரைட் போட்டு எல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள தயார்படுத்திக்கோங்க. அதுக்கு பின்னால வந்து பேப்பர் எழுத ஸ்டார்ட் பண்ணி 3 hourக்குள்ள பேப்பரை முடியுங்க. ஓகே, நான் ஒரு பேப்பர் ஒன்று எழுதுற ஃபார்மட்டை வந்து கிளியர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஒரு பேப்பர் ஒன்றை நாங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள எப்படி எழுதுறன்ற ஃபார்மட்டை வந்து நான் இவ்விடத்தில் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதுல வந்து என்ன செய்யணுமெண்டா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அப்போ ஒரு 3 hour எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்ன எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளணும்.
அதுக்கு பின்னால இருந்து 3 ஹவர் பேப்பரை செய்யணும். அப்படி செய்யற டைமுக்கு வந்து முதலாவது கேள்வி என்ன வரப்போகுது உங்களுக்கு? சங்கச்செய்யுள் பகுதி. முதலாவது பகுதி என்ன வரப்போகுது? சங்கச்செய்யுள் பகுதி. அதாவது 12 புள்ளிக்குரிய கேள்வி உண்டு. அடுத்தது அவங்களுக்கு வரும் 12 மார்க்ஸுக்கு வந்து கம்பராமாயணம். அப்ப இது ரெண்டுக்கும் வந்து நாங்க எடுக்க வேண்டிய டைம் என்னன்னா சொல்லுங்க. எந்த வருஷத்துல பேப்பர் டீச்சர் செஞ்சு அனுப்ப சொன்னீங்க? 2021 19? 2019. அது போன முறை நான் கொடுத்த சாய்ஸ். 2021 பேப்பர்ல மாதிரி வருமெண்டு. அத மாதிரி கண்டு தான் பயமுலை. ஓகே, இந்த முறை 2019 பேப்பரை செய்யுங்க எல்லாரும். ஓகே ஏன்னா டீச்சர். நீங்க செஞ்சு அனுப்புற டைமுக்கு வந்து பிடிஎஃப் தான் அனுப்பணும். எனக்கு அந்த ஒவ்வொரு தாளா அப்படி ஷேர் பண்ண வேணாம். அப்படி பண்ற டைமுக்கு வந்து ஃபோன் வந்து லோடாவே இல்லை. அப்ப அதால அவ்வளவு பேரும் வந்து இதை வந்து செஞ்சீங்கன்னா ஒரு பிடிஎஃபா கொஞ்சம் நேர்த்தியா இந்த பேப்பர் அந்த கொஷின்ஸ் ஆர்டருக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாம சும்மா ஒவ்வொரு தாளை அனுப்பினா அதை என்ன கொஷின்ஸ் ஒன்று பார்க்கலாம். அதால வந்து இந்த பேப்பரை வந்து ஒரு கிளியரா சென்ட் பண்ணுங்க. அவிடத்துல நான் உங்களுக்கு கிளியரா பார்த்து தருவேன். அதே மாதிரி நீங்க அந்த பகுதியில எந்தெந்த பகுதியை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும், எந்த பகுதியில் உங்களுக்கு பிழை வைத்திருக்குது, இந்த விஷயம் எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் போடுவேன். அதுக்கு பின்னால உங்களுக்கு அந்த பகுதி என்னென்ன நீங்க கூட்டணும்ன்றது உங்களுக்கு விளங்கும். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அடுத்தடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க செய்யற டைம்ல இதை விட கொஞ்சம் முன்னும் போகலாம். ஓகே, அந்த உங்களோட டவுட்டோல கேட்கறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு டைம் வந்து தருவேன். சொல்லுங்க. பேப்பர் குரூப்ல போடுவீங்களா? இந்த டியூட்டை போடுவேன். எஸ். ஓகே மிஸ். ஓகே. இவ்விடத்துல ஒவ்வொரு பாடத்தை சொல்லி சொல்லி எல்லாரும் கேட்கீங்க இந்த பாடத்துக்கு செமினார் செய்யறா அப்படின்னு. நான் வந்து 4 இயர்ஸா தான் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸா எக்ஸ்பெக்டட் கொடுத்துட்டு வர்றது நடக்குது. அந்த வகையில ஜியோகிராஃபி அண்ட் தமிழ் இந்த 2 பாடமும் தான் நான் செஞ்சுட்டு வர்றது. இப்போ நான் அந்த 2 பாடத்துக்கும் எக்ஸ்பெக்டட் செமினார், ஃப்ரீ செமினார், அதோட ஸ்கூல் செமினார்ஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். அதில் வந்து என்ன ஆல்ரெடி இப்போ என்ன ஃபைனல் செமினார் நடக்க இருக்குது, 7 days செமினார். அதில் வந்து தமிழ் பாடத்திட புல் பகுதி எடுத்து புல் பகுதியிலே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எடுத்து ஃபுல்லாக அதோட ஆன்சர்ஸோட ஃபுல்லாக கொடுப்பேன். 7 daysல முடிக்கிற மாதிரி. அப்போ அந்த 7 days ப்ராஜெக்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக அந்த 7 days ப்ராஜெக்ட் போனாண்ட விஷயம். இப்போ அப்படி வந்து லாஸ்ட் கட்டத்தில் போன முறை வந்து ஜாயின் ஆகி ஒரு CB ரிசல்ட் எடுத்தவங்க இந்த முறை அவங்க ஜாயின் பண்ணிக்குது A ரிசல்ட் எடுக்கணும்ன்ற நோக்கத்தில் இப்பயே சொல்லி ஜாயின் ஆகிக்காங்க. அப்போ அந்த வகையில் இவ்விடத்துல நீங்க சரியா அந்த 7 days எப்ப ஸ்டார்ட் ஆகும்? 7 days செமினார் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட். நான் இப்போ உங்களுக்கு அதை ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டியேன் லாஸ்ட்டுக்கு. இப்போ நாங்கள் இந்த பேப்பர் ஒவ்வொன்றா எழுதுகிற மாதிரியும் இதுக்கு டைம் வச்சு எழுதுகிற விஷயங்கள் இதை கிளியர் பண்ணியேன். அது வந்து 7 days செமினார் ஃபுல்லாக 7 daysக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டாக போகும். 7 daysல ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தந்து ஃபுல்லாக அதை விளங்கப்படுத்தி ஃபுல் ஆன்சர். இப்போ சில இதுகள்லாம் உங்களுக்கு தெரியும், இப்போ செமினார்ஸ் இருந்தாலும் சரி, சில கிளாஸஸ் இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல நிறைய நடக்குது. அப்போ அது ஒவ்வொன்றுலையும் வந்து என்ன சில விஷயங்கள் ஒவ்வொரு பாயிண்டா தருவாங்க. இப்படி சும்மா நார்மலா பாயிண்டா தந்து விளங்கப்படுத்திட்டு போற விஷயம் நிறைய இருக்குது. ஆனா எந்த கிளாஸ் ஃபுல்லா டிஃபரண்ட். அப்படின்றால் என்ன, ஃபுல் விட கொடுக்காம நான் போறல, ஒரு பகுதி எடுத்தா ஃபுல் விட தான் கொடுக்குறேன். அது கிளாஸுக்கு ஆல்ரெடி இந்தவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும், ஃபுல் விட தான் கொடுக்குற. அப்ப வந்து அவங்க அந்த பகுதி எடுத்து செஞ்சா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலும். அந்த பகுதி அவங்க எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரும். இப்படித்தான் அந்த என்ன ஃபார்மட். அப்ப அது எல்லாருக்கும் அது ஓகே ஆயிக்கும். ஏண்டால் தமிழ் பாடத்தை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எவ்வளோ வந்து ஆகிட பாயிண்ட்ஸோ ஏதோ என்ன விஷயம் தெரிஞ்சாலும் நீங்க எவ்வளவு எழுதுறோ அவ்வளவு மார்க்ஸ் வரக்கூடிய பாடம் தான் தமிழ். ஒரு பகுதியில நீங்க செய்வீங்களா மிஸ்? கம்பராமாயணம் கம்பராமாயணம் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன்.
கம்பராமாயணம் செஞ்சு முடிச்சுட்டேன். அவங்களுக்கு அதோட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் 12 பாடலுக்கும் ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எடுக்கலும் எல்லாருக்கும். 12 பாடல்லையும் கையாளப்பட்ட அணி, சந்தர்ப்பம், யார்ட சிறப்பு, அதே மாதிரி அந்த அவங்களோட பேர்கள், சிறப்பேர்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து ஃபுல்லா செஞ்சிக்கிறேன். அதுல பார்த்தோம்னு சொன்னால் கம்பராமாயணத்துல டோட்டலா நீங்க 2000 கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த கம்பராமாயண பகுதி தெளிவில்லாத ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரெக்கார்ட்ஸும் அந்த டியூட்டையும் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளையிலும், டியூட்டும் ரெக்கார்ட்ஸும் ஃபுல்லா எடுத்துக்கொள்ளையிலும் கம்பராமாயண பகுதியிட. அதுல 12 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தல் ஃபுல்லா ஒன்லி இந்த 72 பாடல் வரைக்கும் செஞ்சு முடிச்சுக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் பகுதி வாயில் அடிப்படையில 20 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தலும் ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அதோட அந்த 20 மார்க்ஸுக்குள்ள தயார்படுத்தல நீங்க கேள்விகளை பார்த்திருந்து அதுல அந்த விடைகளை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால உங்களுக்கு அடுத்த பகுதியில 20 மார்க்ஸுக்குள்ள செய்யறது லேசா விளங்கும். ஏன்னா நிறைய ஷார்ட் மெத்தட்ஸ், ஆன்சர்ஸ் யாபம் வைக்கிற மாதிரி எல்லாம் அவடத்துல சொல்லி தந்துகிறேன். அப்ப அப்படி கம்பராமாயண பகுதி கிளியர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2000 கெட்டி உங்களுக்கு அந்த டியூட்டையும் ரெக்கார்ட்ஸையும் ஃபுல்லா எடுக்கலும். ஏன்னா கம்பராமாயண பகுதின்னு சொல்றது என்ன பாருங்க, முன்னால் உங்களுக்கு 12 மார்க்ஸ், பின்னால் 20 மார்க்ஸ், 32 மார்க்ஸ் வர போறது. அப்ப சில பேருக்கு அதோட ஸ்டோரி தெரியாம, அதை பிடிச்சி அதை எழுதுற ஃபார்மட் தெரியாம நிறைய பேர் அந்த 20 மார்க்ஸ் எடுத்து செய்யறல்ல. ஆனா நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, ஷுவர் பண்ணி என்ன செல்லும் நீங்க செய்வீங்க. ஏன்னா நான் அதை ஸ்டோரியா தான் அதை சொல்லி கொடுத்து ஃபுல் விட கொடுத்தான் போறேன். அந்த 20 மார்க்ஸுக்குள்ள கேள்வி உங்களுக்கு நல்லா கிளியரோண்டா விளங்கும். அதோட 12 மார்க்ஸும் செஞ்சு உங்களுக்கு டோட்டலா அந்த 32 மார்க்ஸையும் எடுக்கிறதுக்குள்ள மாதிரி தான் அது ஈக்குது அந்த விஷயம். ஓகே சரி. அப்ப இவ்விடத்துல நீங்கள் டைம் எப்படி மேனேஜ் பண்ணி பேப்பர் ஒன்றை செய்ய போறன்ற விஷயத்த நாங்க அதுக்கு அடுத்ததா பார்ப்போம். உங்களுக்கு செய்ய சொன்னேன் நான் என்ன, 2019 பாஸ் பேப்பர். இந்த 2019 பாஸ் பேப்பரை செஞ்சு அனுப்புறவங்க இருந்தனா நீங்கள் 5ஆம் தேதிக்கு முன்னால தான் அனுப்பணும். 5ஆம் தேதிக்கு பிறகு யாரு சரி சென்ட் பண்ணினு சொன்னால் அவங்களுக்கு பார்த்து கிடைக்காது. ஏன்னா கொஞ்சம் டைம் இஷ்யூஸ். ஏன்னா நான் 7 டே செமினார் டியூட்ஸ் அது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறதால கொஞ்சம் அதுக்கு பிறகு அனுப்பினு சொன்னா அவங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு முன்னால் அனுப்புங்க, நான் ஃபுல்லா அவங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து நீங்க எந்த பகுதியை கூட்டிக் கொள்ளணும்ன்ற விஷயமும் விடை எழுதுற ஃபார்மட் சரியா பிள்ளையாண்ட விஷயம் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே, இப்ப இவ்விடத்துல என்ன விஷயம் என்றால், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சங்க செய்யுளும் கம்பராமாயண பகுதியையும் நீங்க எடுத்து செய்யறதுக்கு 30 நிமிஷம் தான் எடுக்கணும். 30 நிமிஷத்துக்குள்ளுக்கு தான் கம்பராமாயணமும் சங்கச்செய்யுட் பகுதியிலே விடை எழுதி முடிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள நீங்க முடிக்கிற மாதிரி இந்த வேலையை செய்யணும். அடுத்ததா உங்களுக்கு வரும் என்ன, ஒரு கவிதை ஒன்று அல்லது உரைநடை பகுதி ஒன்று வரும். அதுல சரி ஒன்று தான் செய்யணும். 16 புள்ளிக்கு வரும். அதுல ஒன்று செய்யணும், 16 புள்ளிக்கு வரும். அப்ப அந்த 16 புள்ளிக்குள்ள கேள்வி நீங்க செய்யறதுக்கு மத்த 30 நிமிஷத்தையும் எடுக்கணும். 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ள அதை செஞ்சு முடிச்சு கொள்ளணும். அப்ப நீங்க அவரத்துல பாருங்க, ஒரு அவர்ல இந்த எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுடணும். ஏன்னால் பின்னால் உங்களுக்கு 20 புள்ளிட 3 கேள்வி செய்யிக்க, 20 புள்ளிட 3 கேள்வி செய்யிக்கு. அப்ப நாங்க அந்த 20 புள்ளிட 3 கேள்வி நாங்க செய்யறென்றால் அவடத்துல என்ன விஷயம், அந்த 2 அவரையும் அடுத்து நாங்க வச்சுக்கொள்ளணும். அந்த ஒரு அவருக்குள்ளதான் முன்னிக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சுக்கொள்ளும். ஒரு அவருக்குள்ளுக்கு ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள சரி அதை செஞ்சு முடிச்சுக்கொள்ளணும். அதுக்கு பின்னால இந்த 3 கேள்விக்கும் செய்யறதுக்கு எங்களுக்கு 2 அவரை வச்சுக்கொள்ளணும். 2 அவர் இருக்குது. அப்ப இந்த 2 அவரை நாங்க 3ஆல பிரிச்செடுக்கணும். ஓகே, அதாவது இந்த சங்க செய்யுட் பகுதியும்
கம்பராமாயண செஷனும் நாங்க செய்யறதுக்கு வந்து 30 நிமிஷம் வச்சுக்கொள்ளணும். அதுக்குள்ளுக்கு தான் ஒரு 25 நிமிஷம் தான் சரியான டைம். அப்ப அதுக்குள்ள கம்பராமாயணமும் சங்கச்செயலும் செஞ்சு முடிச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த கம்பராமாயணத்துல வந்து பார்த்தேன்னு சொன்னால் 15 நிமிஷம், இந்த சங்கச்செயற் பகுதிக்கு வந்து 15 நிமிஷம். அப்ப அந்த 15 நிமிஷத்துலயும் வந்து 3 கேள்வி உங்களுக்கு செய்யிருக்குதே. அப்ப ஒரு கேள்விக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள மாதிரி செஞ்சு முடிச்சுக்குள்ள பார்க்கணும். அதுக்கு பின்னால அடுத்ததா வந்து இந்த கம்பராமாயண செஷன்லயே 3 கேள்வி வரும். அப்ப அதையும் வந்து ஒரு கேள்வி 3 நிமிஷத்துக்குள்ள விடை எழுதிக்குள்ள பார்க்கணும். 9 9 என்ன 18. அப்ப அந்த 20 நிமிஷத்துக்குள்ள வந்து நாங்க முடிச்சுக்கொள்ளணும். எப்படியோ மேக்சிமம் 25 நிமிஷம். ஆனா ஆக குறை டைம் வந்து பார்த்தோம்னா 20 நிமிஷம், மேக்சிமம் 25 நிமிஷம். அப்படி எடுத்து நீங்க செஞ்சிருந்தேன்னு நல்ல ஒரு முறையா உங்களோட பேப்பரை முடிச்சுட்டு பிறகும் உங்களுக்கு பார்க்க டைம் இருக்கும். அப்ப என்ன செய்யணும், 25 நிமிஷத்துக்குள்ள வந்து நாங்க செய்யுள் பகுதியையும் கம்பராமாயணத்தையும் முடிச்சு கொள்ளணும். அது கிளியரா எல்லாம் இருக்கும்? ஓகே. அதுக்கு அடுத்ததா வந்து நாங்க என்ன செய்யணும் என்றால், இந்த கவிதை பகுதி அல்லது உரைநடை பகுதி. கவிதை பகுதி அல்லது உரைநடை பகுதி வந்து என்ன, 16 மார்க்ஸுக்குள்ள கேள்வி. அப்ப அந்த 16 மார்க்ஸுக்குள்ள கேள்வியில வந்து உங்களுக்கு 4 கேள்விதான் வரும். 4 கேள்விதான் வரும். ஒரு கேள்விக்கு 4 போடுற மாதிரி வரும். அப்ப அப்படி வந்து வார டைம்ல அந்த 4 மார்க்ஸுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு வந்து என்ன, ஒரு கேள்விக்கு 3 நிமிஷம், 4 கேள்விக்கு அப்ப விடத்துல ஓகே. அப்ப இங்கன்னா வந்து என்ன 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சுட்டோம். எது, உரைநடை பகுதி கேள்வி. ஒண்டோ கவிதைய செலக்ட் பண்ணி செய்யணும், ஒண்டோ உரைநடைய செலக்ட் பண்ணி செய்யணும். அப்ப இவ்விடத்துல வந்து பாருங்க, கூட 25 15 40 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லா கம்பராமாயணம் சங்கச்செய்யுள் பந்தி கேள்வி முடிச்சிட்டீங்க. 40 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்க. அப்ப உங்களுக்கு இந்த மேக்சிமம் எவ்வளவு டைம் இருக்குது, இங்கல வந்து டைம் இருக்குது 2 ஹவரும் 20 நிமிஷமும் இருக்குது. 2 ஹவரும் 20 நிமிஷமும் இருக்குது. அப்ப அதுல வந்து என்ன செய்யணும் என்றால், அப்ப பின்னால எங்களுக்கு 3 கேள்வியும் அதைத்தான் நாங்க நல்ல பெஸ்டா செய்யணும். ஏன்னா 20 மார்க். அப்ப நிறைய பேர் என்ன வேலை செய்தென்றால், முன்னுக்கு டைமை நிறைய யூஸ் பண்ணி முன்னுக்கு நல்லா எழுதி விடுது. பின்னால 20 மார்க்ஸ் தொண்டு விட்டுட்டு வர அந்த வேலை நிறைய பேரு நடக்கு. அப்ப அதான் நான் சொல்லேன், இந்த பகுதி ஃபுல்லா முடிக்க நீங்க 40 நிமிஷம் வைங்க. கூடினா 45, 40 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்கணும். அதுக்கு பின்னால உங்களுக்கு வந்து 2 ஹவரும் 20 நிமிஷமும் மிச்சம். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், இத வந்து நாங்க 3ஆல பிரிக்கிற டைம்ல வந்து 35 டைம் எடுக்கும் நாங்க. ஓகே. இனி இப்படி எடுக்க டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு கேள்விக்கு 35 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு கேள்விக்கு 35 நிமிஷம். இந்த 20 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுக்கு 35 நிமிஷம் வச்சு செய்யுங்க பேப்பரை. அப்ப அது வந்து நல்லா கிளியரா முடியும். பேப்பரை நீங்க எழுதி முடிக்கிற டைமுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேப்பரை ரிட்டர்ன் பார்க்கறதுக்கும் ஒரு டைம் ஒன்று ஈக்கும். இனி இப்படி செஞ்சீங்கன்னால் பேப்பர் கிளியரா வரும், மார்க்ஸும் வரும். அப்ப இந்த 35 நிமிஷத்துலயும் எப்படி வந்து எடுக்கிற, இப்ப இதுல வந்து நிறைய பேரும் இந்த 8வது வினா செலக்ட் பண்ணுவீங்களே, 8வது வினாவை நீங்க செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் 2 கேள்வி தான் விட எழுதணும். 10 மார்க்ஸ் கேள்வி 2க்கு. அப்ப அதுல வந்து
20 நிமிஷம் வச்சு செய்யுங்க. ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் வச்சு. ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் வச்சு 8வது வினாவை செய்யுங்க. ஏன்னால் அது கொஞ்சம் அந்த 10 மார்க்ஸுக்கு நல்லா விளக்கம் எழுத வேண்டி வரும். அப்ப அதால 20 நிமிஷம் வச்சு ரெண்டையும் செய்யுங்க. அப்ப 40 நிமிஷத்துக்குள்ள 8வது வினா முடியும். அதுக்கு பின்னால கம்பராமாயணம் செலக்ட் பண்றவங்க இருப்பீங்க. கம்பராமாயணத்துல வந்து எப்படியுமே ஒரு 5 கேள்வி வார. அப்ப அத வந்து இத பிரிச்சு ஒன்றுக்கு வந்து டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா சரி. அதே மாதிரி சிறுகதை செலக்ட் பண்ணுங்க. சிறுகதை செலக்ட் பண்ணினா அதுல 4 கேள்வி 3 கேள்விகள் வார. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணினா. மிஸ் சவுண்ட் கேட்கல. வாங்க சொல்றான் ஸ்டார்ட் பண்ணிக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படித்தான் எங்களோட டைம் வந்து நாங்க வச்சு கொண்டோம்டா கிளியரா பேப்பரை செஞ்சு முடிக்கலும். அதுல வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுட்பகுதிக்கு எவ்வளவு நிமிஷம் சொன்னேன்? 20 நிமிஷம். எஸ், 30 நிமிஷம். அதாவது 30 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள செய்யற மாதிரி வரும். மேக்சிமம் நாங்க 25 எடுக்கணும்னு சொன்னேன். ஓகே, அது கிளியர் எல்லாருக்கும். அடுத்ததா வந்து 16 மார்க்ஸுக்கு சொன்னேன். அதுவும் 25 நிமிஷம் அதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும்னு சொன்னேன். அடுத்ததா வந்து இந்த பகுதிகள் அதுல வந்து நாங்க 3 செய்யணும். அதுல ஒன்றுக்கு 35 நிமிஷம், இன்னொன்று 35 நிமிஷம், அடுத்தது இன்னொன்று 40 நிமிஷம். இவ்விடத்துல வந்து இந்த 8வது வினா செலக்ட் பண்ணினா உங்களுக்கு 40 நிமிஷம் தேவையில்ல, ஒரு 35 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கலும். ஒன் டைமுக்கு இங்க இந்த தெரிவு செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்க 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்படி செய்யற டைம் கிளியரா உங்களுக்கு பேப்பருக்கு விடை எழுதி முடிக்கலும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே ஆகும். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 25 நிமிஷத்துக்கு கூட வந்து நீங்க எடுத்துட வேணாம் பெஸ்ட் பார்ட்ட.
சொல்லுங்க. டீச்சர் இந்த திருக்குறள் சாய்ஸ் பண்ணாம சிறுகதை அப்படி சாய்ஸ் பண்ணா ஏ வாரது கன்ஃபார்ம் இல்ல அப்படி இருக்குதா டீச்சர்? அப்படி ஒன்று இல்ல, அப்படி ஒன்று இல்ல. ஓகே இப்ப டீச்சர். ஒரு சிறுகதை வந்து எப்படியுமே வரும். சிறுகதை ஒன்று ஷுவர் பண்ணையிலும் இப்படி இந்த முறை உங்களுக்கு தேர் சிறுகதை வரத்துக்கு சான்ஸ் கூடயா இருக்குது. அடுத்ததா வந்து தேர் வராட்டி எனக்கு வயது 13 வரும். இப்படி ஷுவர் பண்ணையிலும் பார்ப்போம் நான் எக்ஸாம் டைமுக்கு. ஓகே, அடுத்ததா வந்து இந்த முறை உங்களுக்கு இந்த 8வது வினா பிராக்டிஸ் ஒன்று நல்லா எடுத்துட்டு போயிருமே. 8வது வினா பிராக்டிஸ், இந்த 8வது வினா பொறுத்தவரையிலையும் அதுல என்ன வரப்போகுது, ஷுவர் பண்ணி செல்லையிலும் காரணமாலையில் ஒரு கேள்வி ஷுவரா வரும். 8வது வினாக்கு காரணமாலையில் ஒரு கேள்வி ஷுவரா வரும். அப்ப அந்த காரணமாலையை வந்து உங்களுக்கு நிறைய அதுல கொஸ்டின் செஞ்சு அப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று எடுத்துட்டு போயிடும். இப்போ அப்படித்தான் நிறைய ப்ராக்டிஸ் இந்த 7 days செமினார்ல நான் கொடுப்பேன். அதுல நிறைய கேள்விகள் வந்து பாக்குறேன். அப்ப இந்த காரணமாலை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இதுல எங்களுக்கு ஷுவர் பண்ணிலும் ஒரு கவிதை ஒன்று ஷுவரா வரும். 8வது வினால ஒரு கவிதை ஒன்று ஷுவரா வரையிலும். அதே போல 8வது வினால உங்களுக்கு வந்து ஒன்று வந்து சொன்னேன் நான் காரணமாலை, அத்த வந்து ஒரு கவிதை ஒன்று ஷுவர் பண்ணேலும். அடுத்ததா நாடகத்துல ஒரு கேள்வி ஒன்று போடலாம், நாடகத்துல ஒரு கேள்வி ஒன்று போடையிலும். அடுத்ததா வந்து வரக்கூடிய பகுதிதான் மணிமேகலை. மணிமேகலையில் ஒன்று போடலாம். இது தவறினால் தேம்பாவணியில் ஒரு கேள்வி போடும், தேம்பாவணியில் ஒன்று போடு. அப்ப நீங்க இந்த 8வது வினா பிராக்டிஸ் ஒன்று கொடுங்க. லேசா சி லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷுவர் பண்ணேலும் உங்களுக்கு நீங்க இந்த 8வது வினா இந்த பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பி லெவல் அல்லது ஒரு ஏ லெவலுக்கு உங்களுக்கு போயிடும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் 2019 2025 வரைக்கும் உள்ள பாஸ் பேப்பர்ல 8வது வினாவை செலக்ட் பண்ணி எடுத்து செய்யுங்க. அப்படி செய்த டைம்ல கூட்டிக்கொள்ளையமோளுக்கு அதுலயும் வந்து காரணமாலை கேள்விகள் எடுத்து செய்யுங்க. அதே போல மணிமேகலையில இருக்கிற கேள்விகள் எடுத்து செய்யுங்க. அதே மாதிரி கவிதையில வந்திருக்கிற கேள்விகள் எடுத்து செய்யுங்க. அடுத்ததா வந்து இரு துயர நாடகத்துல ஒரு கேள்வி ஒன்று வரையிலும். இரு துயர நாடகத்துல ஃபுல் கேள்வி ஒன்றும் வரையிலும். இரு துயரம் நாடகத்துல ஒரு ஃபுல் கேள்வி வரலாம். இல்லாட்டி ஒரு வெண்மணற் கிராமம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற நாவல்ல கேள்வி வரையிலும். இதான் கேள்வி வர ஃபார்மட். 8வது வினால வந்து பார்த்தேன்னு சொன்னால் என்ன, ஒன்று வந்து காரணமாலை, மணிமேகலை, தேம்பாவணி. அடுத்ததா வந்து இரு துயரம் நாடகம்ல ஒரு கேள்வி 8வது வினால வரலாம். வந்துட்டு அங்கல வந்து மணி அதாவது வருமா? சொல்லுங்க. எஸ், வருமா டீச்சர்? வெள்ளுங்கல சொன்னது கோயில் திருப்பதியா? எஸ், கோயில் திருப்பதிகம் எதிர்பார்க்கலும். கோயில் திருப்பதியும் வரலாம் கேக்குறேன் டீச்சர். திருப்பானாழ்வார் வராது, கோயில் திருப்பதிகத்துல வரும். மிஸ் எஸ், சொல்லுங்க. தொடர்ந்து 3 வருஷம் வரலையே. ஓ, அமலநாதிபிரான் எதிர்பார்க்கலும். ஆனா நான் இவ்விடத்துல வந்து மெயின் பண்ணி தந்த விஷயம் ஒன்று காரணமலை, அடுத்ததா வந்து தேம்பாவி, அடுத்ததா இரு துயரம் நாடகம் ஒரு கேள்வி வரையிலும்னு சொல்லி எதிர்பார்க்கலும் 8வது வினாக்கு. அதோட வந்து
சில அதிகாரத்துல வந்து கோவலன் கவுந்தியடிகளுக்கு உரிய அறிவுரை, இத்திஹாச கதைகள், இல்லாட்டி இலக்கிய பிராணி இப்படியான கேள்வியில் ஒன்று போடலாம் 8வது வினாக்கு. டீச்சர் இதுல என்ன நிக்குதா டீச்சர்? எது விலங்கல? அந்த சிலப்பதிகாரத்துல அணிகள் வருதா டீச்சர்? எஸ், அணிகள் வருது. அணிகள் கையாளப்பட்டு இது நிறைய. அப்ப அதெல்லாம் நான் இந்த 7 டே செமினார்ல கிளியர் பண்ணுவேன். அணிகள் இருக்குது, இத்திஹாச கதையும் இருக்குது, 2 அணிகளும் இருக்குது. அதுல என்னென்ன அணிகள் இருக்கனாலும் அதெல்லாம் நான் இந்த பிரைவேட் கிளாஸ்ல ஃபுல்லா கொடுத்திக்கிறேன். பிரைவேட் கிளாஸ்ல தான் சிலப்பதிகாரம் என்ன நீங்க வேற வேற கிளாஸஸ்ல 2 நாளையில படிச்சு முடிச்சுப்பீங்க, இல்லாட்டி ஒரு நாளையில. என்ன சிலப்பதிகார கிளாஸ் அப்படி நடக்கல, ஃபுல்லாவே அதுல வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்து தேடி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்தேன் சிலப்பதிகாரத்துல. ஏன்னா இந்த முறை அதுல எதிர்பார்க்கலும், சிலப்பதிகாரத்துல இந்த முறை எதிர்பார்க்கலும். இந்த முறை கவிதையில என்ன எதிர்பார்க்குது? இதுல போட்டீங்கன்னா அதை கிளியர் பண்ணுவேனா. இப்ப இந்நாள் இருக்குது. சரி, அப்ப இந்த பார்ட் 1 பேப்பர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது வந்து ஓகேவா? கிளியரா? அதுல இந்த 2019 பேப்பரை செய்யுங்க. ஆனா செஞ்சு அனுப்புறவங்க லேட்டாவி அனுப்பினா அப்படி பார்த்து தாரது கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து அனுப்புறேன்னு சொன்னால் 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு. அப்ப நடுவில் உங்களுக்கு ஒரு நாள் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு நாள் உங்களுக்கு 3 ஹவர் எடுத்து செய்யலும் தானே. எப்படியுமே ஒரு பேப்பர் ஒன்று நீங்க செஞ்சு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்க போகணுமே. அப்ப அதுக்குத்தான் நான் இந்த சந்திக்கிறேன். அடுத்தது வந்து இப்ப இடத்துல என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியிலிருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. இவ்விடத்துல என்கிட்ட படிச்சவங்களையும் இந்த செமினார் இன்னைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலான்னு சொல்லி சொன்னவங்க, மெசேஜ் போட்டவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த வகையில எல்லாருக்கும் வந்து ஒரு யூஸ் ஆகுற மாதிரி தான் நான் இந்த செமினார் போட்டிக்கிறேன். இத நோக்கம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து என்ன ஒவ்வொரு மந்த் கிளாஸ் ஃபீஸ் கட்டி அப்படி கொஞ்சம் ஜாயின் பண்ண நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்ப அதாலதான் கொஞ்சம் எல்லாருக்கும் இதுல வந்து ஒரு தெளிவண்டு வரணும் என்றதுக்காக வேண்டித்தான் இந்த செமினார் வந்து அரேஞ்ச் பண்ணினேன். அப்ப அதுலயும் வந்து பேப்பரை வந்து பார்த்து கொடுக்கணும் என்று நான் நினைச்சது வந்து அதுவும் அதை கருதி தான். என்றால் பிரைவேட்டா செய்யற பிள்ளைகள் வந்து அவங்களோட பேப்பரை வந்து கரெக்ஷன் பார்த்து கொடுக்க யாரும் இல்லாம அப்படி செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே. அப்ப அப்படியானவங்க பாமன்னு பார்த்தா நான் இந்த விஷயம் சொன்னேன், அதால நான் கரெக்ஷன் பார்த்து தருவேன், நீங்க அனுப்பி வைங்க. ஆனா 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு. 5ஆம் தேதி மார்னிங் என்றாலும் ஓகே, மார்னிங் ஓகே, 12 மணிக்கு முன்னால அனுப்பணும். அதுக்கு பிறகு அனுப்பினா கொஞ்சம் கஷ்டம். அடுத்த விஷயமா வந்து இவ்விடத்துல அப்ப இத பகுதியை எல்லாருக்கும் கிளியர். அடுத்ததான் நாங்க பார்ட் 2க்கு போவோம். பார்ட் 2 பகுதியை பொறுத்தவரையிலையும் எஸ் சொல்லுங்க. சிலப்பதிகாரம் காரணமால டியூட்டா போட முடியுமா? சிலப்பதிகாரம் காரணமாலை டியூட் வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் அது கஷ்டம். ஏன்னா நான் டியூட் வந்து இப்படித்தானே, டியூட்ல வந்து கேள்விதான் கொடுக்குற, ஃபுல் விட நான் கிளாஸ்ல தான் குடிக்கிறேன். அத்தனை கிளாஸ் செய்யற ஃபார்மட் வந்து டிஃபரெண்ட். ஃபுல்லா சிலதுக்கு டியூட் கொடுக்குற, சிலது வந்து இப்படி விடைய கொடுப்பேன். என்றால் நான் அதை டியூட்டா அடிச்சு எல்லாம் ஷேர் பண்ண டைம்ல, டியூட்டா கொடுக்குற டைம்ல நிறைய பேர் இருக்குங்க, அதை எடுத்து அதை காப்பி பண்ணி அதை அவங்க டைப் பண்ணி அப்படி கொடுக்கறதுக்கு தான் நிறைய டீச்சர்ஸ் மாதிரி இருக்கு. அதனால நான் அப்படி வந்து கொடுக்குறல்ல, பேப்பரை வந்து வெளியில ஷேர் பண்ற மாதிரி டியூட் ஷேர் பண்ண மாதிரி கொடுக்கல. ஏன்னா நான் கிளாஸ்ல வந்து ஃபுல் விட கொடுக்கேன். ஏன்னா டியூட்ல அதை அடிச்சு கொடுக்குற டைம்ல என்ன அந்த டியூட் அப்படி இன்னொருத்தர் ஷேர் பண்ணு, இன்னொரு படிச்சு கொடுக்குற ஒருத்தட கையில வச்சேரு. அப்ப அதால என்ன நடக்குற, அப்ப அவங்க அதை வச்சு அந்த விஷயத்த கொடுக்குற. இப்ப நாங்க இங்க எழுதி வச்சது இந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளோ அவங்களோட கையில போனா அவங்க அப்படி அதை கொடுக்குற. இந்த வேலை வந்து நடக்கும் என்றதுக்காகத்தான் நான் வந்து டியூட்ல ஃபுல் விட இன்க்ளூட் பண்ணாத மாதிரி. இப்ப இந்த செமினார் டியூட்டர்னாலும் அப்படித்தான். செமினார் டியூட்ல எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனா ஆன்சர்ஸ் இருக்காது. பார்ட் 2 ஆன்சர்ஸ் இருக்கும், பார்ட் 1 ஆன்சர்ஸ் இருக்காது. அப்படித்தான் நான் ஒவ்வொரு வருஷமா செஞ்சுட்டு வரேன்.
அது வந்து அந்த 7 டே செமினார்ல டைமும் ஜாயின் ஆகி படிச்சாதான் அதுக்குள்ள விட ஃபுல்லா எழுதிடும். ஃபுல்லா விட விளங்கப்படுத்தி ஃபுல்லா விட கொடுக்கு. நான் அப்படித்தான் இது கொஞ்சம் ஒரு வருஷமா போவேன். அப்ப அதால அது எல்லாருக்கும் ஒரு யூஸ் ஆகும். ஏன்றால் சில பேர் பொறவு ரெக்கார்ட் பார்க்கோமண்டிக்கிய, ஆனா அவங்களுக்கு வந்து என்ன நடக்கிற சிலது வந்து எழுதி படையமைக்கலாம், பொறவு வந்து குயிக்கா பார்த்து ஆன்சரை நோட் பண்ணி கொள்ளுது, அதுக்கு பின்னால் அது எக்ஸாம் டைமும் யாதில்லா போகும். ஆனா அதுக்காகத்தான் இப்படி செய்யறேன். நான் இந்த 7 டே செமினார் எடுத்தாலும் ஃபுல்லா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்து ஃபுல் டியூட் போடுவேன். ஆனா அதுக்கு வந்து ஃபுல் விடே கிளாஸ்ல விளங்கப்படுத்தி ஒரு நாளே 3 கிளாஸ் போடுவேன். அந்த 7 டே செமினார் வந்து அப்படித்தான். 7 டேஸ்ன்றதுக்கு ஒரு நாளே 3 டைம் கிளாஸ் போடுவேன். அதுல வந்து மிஸ் அந்த ஃபுல்லா கிளாஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். ஃபீஸ் எவ்வளோ என்ன மாதிரி அப்படி? 7 டே செமினார் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து தமிழ் டோட்டலா சப்ஜெக்ட் தானே? சொல்லுங்க என்ன? தமிழ் சப்ஜெக்ட் தானே? தமிழ் சப்ஜெக்ட். ஜியோகிராஃபி முடிச்சிட்டேன். ஜியோகிராஃபி ப்ராக்டிக்கல் மட்டும்தான் இருக்குது. ஃபுல் கம்ப்ளீட்டா அது 10 நாள்ல முடிச்சேன். தமிழுக்கு 7 நாள் ஓகே. ஒரு சிலபஸ் கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு 7 நாளையில ஃபுல்லா நான் கவர் பண்ணுவேன். ஃபீஸ் இப்ப எப்படி மிஸ்? இடத்துல என்ன கிளாஸ் வார ஸ்டூடெண்ட் 100 பேருக்கிட்ட ஜாயின் ஆகிட்டு அதுக்கு 7 டே செமினாருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 100 பேர் ஜாயின் ஆகலும். ஏன்றால் அவடத்துல ஒவ்வொரு நாளும் எழுதுறதுக்கு பயிற்சி தருவேன். அப்ப அதை ஒவ்வொரு நாளும் நான் கரெக்ஷன் பார்த்து தான் போவேன். இப்ப மிஸ் எழுத அதுக்கு தந்து ஃபீஸ் எவ்வளோ? இங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடியேன். நான் இது வரைக்கும் ஓகே பெருசு இது மிஸ். வெளியில ஷேர் பண்ணி படல. என்றால் கிளாஸ் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகட்டும் தான் அதை போட்டிருந்தேன். அதால தான் இது ஷேர் பண்ணி பட்டிருக்கல. இப்ப நான் போடியேன். ஓகே, இதுதான் செமினார் டீடைல்ஸ். 7 டேஸ் ஃபீஸ் 1600. இதுல வந்து 2 டியூட் உங்களுக்கு கிடைக்கும், பார்ட் 1 பார்ட் 2. அதுலயும் எக்ஸ்பெக்டட் எஸ்ஏ தருவேன். போன முறை கொடுத்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அதே மாதிரி வந்து அதோட இந்த சேனல்ல நான் ஒரு எக்ஸ்பெக்டட் எஸ்ஏ வந்து போட்டிக்கேன். கொஞ்சம் எல்லாரும் அதை பார்த்துட்டு போங்க. அது இந்த முறை எதிர்பார்க்கலும். அதாவது மூலவள எது பாவனை. மிஸ்? நான் அந்த லிங்க் இப்ப போடியேன். அதுல இல்லாதவங்க இருந்தால் ஜாயின் ஆயிக்கோங்க. டீச்சர், சொல்லுங்க. அந்த மூலவள பாவனை என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் டீச்சர். எஸ், அதாவது இப்ப மூலவள பாவனை மாற்று மூலவள பாவனை. அதாவது இப்ப வந்து என்ன நடக்குது, இப்ப உலகத்துல வந்து பெட்ரோல் இதெல்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடு, எல்லாத்துடைய விலை கூடி போற சிச்சுவேஷன்ல இப்ப இருக்குது எல்லாரும். அப்ப அந்த டைம்ல வந்து இதெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது. மனிதண்ட தேவை, மக்களோட தொகை, தொழில்துறை வளர்ச்சி இதெல்லாம் வந்து என்ன நடக்குது, நாளுக்கு நாள் கூடிட்டு போகுது. அப்ப அதால வந்து அப்படி கூடிட்டு போறதால வந்து அதை வந்து என்ன செய்யணும், அதுக்குள்ள மாறி அவங்களுக்குள்ள அந்த பலம் இல்லாட்டி ஆனா அவங்களோட வேலை நடக்கணுமே. அப்ப அதன் விளைவாக அவங்க என்ன செய்யறாங்க, காடுகளை அழிச்சு அதால அந்த அதில் நீர் வளங்களை, நிலக்கரிய, பெட்ரோல, இயற்கை எரிவாயு இதெல்லாத்தையும் வந்து அவங்களோட பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ற. அப்ப அந்த டைம்ல வந்து அது எல்லாம் அருகிப்போ. ஏன்னா முடிவடைஞ்சதுதான். அதுக்கு பிறகு அதெல்லாம் ரிட்டர்ன் உருவாகி ரிட்டர்ன் மைக்கு மீட் பண்ணிக்கோங்கல்ல. கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரிமூவ் பண்ணு.
ஓகே. இப்படி பெட்ரோல், இதுல இயற்கை எரிவாயு இதெல்லாம் என்ன பயன்படுத்துற வீதம் இப்படி இப்ப கூடிட்டு வந்திக்குது. ஆகவே இதெல்லாத்தையும் எங்களுக்கு மீள புதுப்பிக்கலாம். பெட்ரோல் என்றாலும் சரி, டீசல் என்றாலும் சரி, நிலக்கரி, எரிவாயு இதெல்லாம் மீள எங்களுக்கு எடுக்கலாம். ஆகவே இதெல்லாம் தீர்ந்து போனா அவ்வளவுதான். அப்ப அந்த இயற்கை வளங்களோட பயன்பாட்டை நாங்க குறைச்சி அதுக்கு மாத்தமா வேறொண்ட நாங்க யூஸ் பண்ணணும். அதுக்காக வேண்டி இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து வளங்களோட வீணாக்கத்தை தடுத்து அதால அந்த வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினர் கொடுக்குற மாதிரி வைக்கணும். அதோட மாற்று மூல வளத்தை நாங்க பயன்படுத்தணும். அதாவது என்ன, இப்ப இப்ப செய்யப்படுது உங்களுக்கு தெரியும், இந்த காத்தால என்ன செய்யறாங்க, மின்சாரம் உற்பத்தி செய்யறாங்களே. அதே மாதிரி நீர் மின் சக்தி பயன்படுத்தல அந்த எரிபொருளாக. அதே மாதிரி இந்த கடல் அலையை பயன்படுத்தி அதால மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. இனிப்பிடி அதே மாதிரி பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணிப்பைகள். இனிப்பிடி அதுக்கு பதிலாக இந்த விஷயத்த பயன்படுத்துற இதெல்லாம் அருகி வரத்தால அதுக்கு பதிலா எங்களுக்கு சூழலுக்கு உகந்த மாதிரி ஒன்ன நாங்க பயன்படுத்துற மாதிரி எழுதணும். இதான் அதில் உள்ள எழுதக்கூடிய விஷயம். ஓகே, நான் இப்ப இந்த சேனலை போடுவேன். இதுல ஃபாலோ பண்ணிடுறீங்க. இந்த கட்டுரை என்றாலும் இன்னும் போடுவேன், ஃபுல் கட்டுரை போடுவேன். இப்ப நான் மாற்று மூலவள பாவனையில ஃபுல் போட்டிக்கிறேன் அதுல. ஓ சொல்லுங்க. திருக்குறள்ல வந்த அதிகாரங்களே திருப்ப வருமா? திருக்குறள் பொறுத்தவரையிலையும் வர சான்ஸ் ஒன்று இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு இந்த முறை வந்ததுல வரையிலும் எதிர்பார்க்கலும். அதுலயும் பெரியாரை துணை கோடல் அதுவும் வரத்துக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அதோட சேர்த்து எங்களை சிற்றினம் சேராமை வரத்து கூடையா சான்ஸ் ஒன்று. டீச்சர் பார்ட் 2 பேப்பர் டைம் சொன்னீங்களா? இல்ல, அதைத்தான் சொல்லணும். இது என்ன கிளாஸ் 7 டே செமினார் டீடைல்ஸ் கேட்டதால நீங்க இதை ஷேர் பண்ணீங்க. இது கிளியர் தானே? இதுல ஜாயின் பண்ணவங்க இருந்தால் அவங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும். எதிர்பார்க்க வினாதான் தார ஃபுல்லா கேள்விதான். கேள்வி ஃபுல்லா டீச்சர் சொல்லுங்க. அந்த 12 மார்க்ஸ் கம்பரமா என்ன சந்தர்ப்பம் எழுதுற பகுதிகள்ல இப்ப நீங்க போட்டி இருக்கிற பகுதிகள் அந்த கூடவா வர சான்ஸ் இருக்கு அப்படியா? அந்த பகுதி இப்ப நான் ஆல்ரெடி என்ன சேனல்ல போட்டிக்கிறேன் 12 மார்க்ஸுக்குள்ளது பாத்திப்பீங்க. அதில் உள்ள ஒன்று வரையிலும். ஓகே, அதே மாதிரி நீங்க பாருங்க. நான் போட்ட யூடியூப் லிங்க்லயும் நான் 2ஆவதா கொடுத்த சாய்ஸ் போன முறை முன்னவன் என்று நினைத்திலன் அதே தான் இப்ப நான் தான் அதுல ஃபெஸ்டோட தமிழ் செமினார் செஞ்ச ரெக்கார்ட் அதான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் நிறைய இதுகள்ல டியூஷன் இதோட எல்லாத்துலயும் அவங்க அதில் உள்ள அந்த விஷயத்த போட்டாங்க. பார்க்கலும் அந்த கிளாஸ் மிச்ச நாள் அதுக்கு பிறகுதான் தமிழ் செமினாரே நடந்த, அதாவது தமிழ் எக்ஸாமே நடந்த. தமிழ் எக்ஸாமும் பின்னுக்கு போய்த்து நாளைய பிறகுதான் நடந்த. அப்ப அதால நிறைய சான்ஸ் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நான் இந்த செமினாரும் வேஸ்ட் பண்ணி கொண்டவங்க நியாயம். இவ்விடத்துல நிறைய விஷயம் நான் கிளியர் பண்ணுவேன். இதுல ரெக்கார்டிங் யூடியூப்ல போடுவீங்களா டீச்சர்? பாக்கேன். ஓகே, கிளாஸ் இன்னைக்கு இது ஐசி கிளாஸ் ஒன்னும் சம்டைம் லீவ் ஆகுனா பாக்கலாம் தானே யூடியூப்ல. ஓகே, இப்ப நான் பார்ட் 2 பேப்பருக்குள்ள டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்போம். பார்ட் 2 பேப்பர் பொதுவா எல்லாரும் கொஞ்சம் டைம் வச்சு செஞ்சு முடிக்கிய. பார்ட் 1க்கு தான் நிறைய பேர் டைம் பிரச்சனைன்னு வாரு.
ஓகே, இந்த பார்ட் 2 பேப்பரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இலக்கணம் 20 MCQக்கு வரும். அதுல வந்து நாங்க எப்படியும் முக்கியத்துவம் கொடுத்து வாக்கியவியல்ல 2 கேள்வி உங்களுக்கு வரும். இலக்கணத்துல வாக்கியவியல்ல 2 கேள்வி வரும். அதே போல இங்கள வந்து எழுத்தியல் என்ற பகுதியில 2 கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் 2 கேள்வி 3 கேள்விகள்ல எழுத்தியல்ல வரும். அதே மாதிரி அடுத்ததா உங்களுக்கு பதவியல் பகுதியில சுவர் பண்ணேலும் அதுல ஒரு 2 கேள்வி வரும். அதே மாதிரி பெயர் சொல்ல 2 கேள்வி, வினை சொல்ல 2 கேள்வி. இந்த வேற்றுமையில ஒரு கேள்வியும் அதே மாதிரி புணர்ச்சி பகுதியில ஒரு 2 கேள்வியும் வரும். உங்களோட பேப்பர் வந்து இப்படித்தான் இருக்கும். ஒரு இலக்கண MCQ பேப்பர் 20 கேள்விகளும் வந்து இந்த ஃபார்மட்ல தான் நீக்கும். அப்ப அதால் இப்ப நான் சொன்ன மாதிரி இலக்கண பகுதியை நீங்க கூட்டிக் கொள்றேன்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒவ்வொரு யூனிட் எடுத்து அந்த யூனிட்ல மட்டும் பேப்பர் செய்யணும். இப்ப சில பேர் வந்து என்ன இலக்கண ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி போய்த்துட்டு நீங்க அதுல எல்லாத்தையும் மிக்ஸ் ஆன கேள்விகளை ஃபர்ஸ்டோடே செய்து அப்படி எடுத்து செய்கிற டைம்ல வந்து ஒரு தெளிவொன்று இருக்காது. மிக்ஸ் பேப்பரை ஃபர்ஸ்டோடே செய்கிற டைம்ல அதுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு யூனிட் வைஸா பேப்பர் செஞ்சு கிளியர் ஆகிட்டு தான் என்ன செய்யணும், இலக்கணத்துல ஃபுல்லா வந்த பேப்பரை செய்யணும். அப்படி செய்த டைம்ல நல்ல தெளிவுண்டு வரும். இலக்கணத்தை கூட்டுறனா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அவங்களுக்கு கிளியரா மார்க்ஸ் அடிக்கலும். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 8 யூனிட்ஸோட பேப்பர் வந்து செய்யுங்க. ஒவ்வொரு யூனிட்டா வந்து கொஸ்டின்ஸை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால எல்லாத்தையும் மிக்ஸ் ஆன பேப்பர்ஸ், இப்போ பாஸ் பேப்பர்ஸ் அதே மாதிரி டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸ் இதுகளை வந்து செஞ்சு பாருங்க. பண்டைம் அங்கே ஒரு நல்ல தெளிவுண்டு அடிக்கலும். அடுத்ததா வந்து சுருக்கம். சுருக்கத்தை பொறுத்தவரையிலையும் வந்து சுருக்கத்துல ஒரு ஃபார்மட் இருக்குது அப்படின்னால் கட்டாயம் நாங்க இப்ப நிறைய பேரும் சுருக்கம் எழுதிருப்பீங்க. ஆனா ஸ்கூல்ல உங்களுக்கு சுருக்கம் இப்படித்தான் எழுதணும் என்று சொல்லிக்குதா செல்லும்பாவம். என்கிட்ட போன முறை செமினார்ல வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, திருத்தி தாராம் பேப்பரை இப்ப இந்த பகுதியில சுருக்கத்துல பேப்பரை வந்து திருத்தி தாராம் இத்தனை மார்க்ஸ்ன்னு போடுவாம், அதுல என்ன பிழைன்றது செல்லு இல்லையா? அப்படி நடக்குதா? டீச்சர் அதுல வந்து உதாரணங்கள் பழமொழிகள் எல்லாம் எழுதக்கூடாது. வேற எது டீச்சர் எழுதக்கூடாது? மேற்கோள் குறிக வாரது எழுதக்கூடாதா? சுருக்கம் எழுதுற மெத்தட் சரியா தெரியாது டீச்சர். அடுத்தது வந்து ஒரே பந்தியில எழுதணுமே, அப்படியா டீச்சர்? ஒரே பந்தியில் எழுதணும். இப்ப அப்படித்தானே. இப்ப நான் சும்மா செல்லேன், இப்ப நீங்க ஸ்கூல்ல எழுதுற டைமுக்கு அது என்ன பிழைன்றது செல்றல தானே. இவ்விடத்துல இந்த மார்க்ஸ் இது இப்படித்தான் மார்க்ஸ் போட எழுதணும் அப்படித்தானே கொடுத்தார பேப்பர். இல்ல மிஸ், கீழ்கால என்ன விலைன்னு குறிச்சு தாரு. அங்கே என்ன விஷயமானு குறிச்சு கிடைக்குது. ஓகே, சில ஸ்கூல்ல வந்து அதுல இப்படி பிழை இக்கிய விஷயத்த செல்லாம அதுக்கு உங்களுக்கு இவ்விடத்துக்கு 10 தான் போடையிலும் 12 தான் போடையும் அப்படி பொறுத்தாலும் நீக்காம. ஓ டீச்சர், என்ன எழுகணும் எது எழுகப்பறா எது தவிர்க்கப்படணும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சும்மா மார்க்ஸ் மட்டும் தான் போடுது. அப்படி என்னட்டு போன முறை நிறைய பேர் சொன்னேன். ஓகே, அப்ப அவடத்துல என்ன விஷயம்னு சொன்னா அந்த 13 மார்க்ஸும் வந்து ஷுவர் பண்ணி நீங்க எடுக்கின்றால் சுருக்கத்துக்கு அதுல ஒன்று வந்து சுருக்கத்துல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் என்றால் அதில் உள்ள அந்த கமா போட்டு இருக்குமே ஒவ்வொரு விஷயம் அதெல்லாம் நீக்கணும். அதுக்கு பின்னால வந்து அதுல ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகள் போட்டிக்குமே, மேற்க குறிகளை போட்டு எடுத்துக்காட்டுகள் போட்டிக்குமே, அதை வந்து நாங்க நீக்கணும். அதே மாதிரி அந்த சுருக்கம் எழுதுறதுக்கு உங்களுக்கு கொடுத்த பந்திய வந்து நீங்க ஒரு 2 தரம் சரி வாசிக்கணும். ஒரு நாள் உங்களுக்கு வாசிக்காம அதை செய்யறது கொஞ்சம் கஷ்டமாகும், அதை நாங்க வாசிக்கணும். அடுத்ததா வந்து உங்களோட சுருக்கத்துக்கு வந்து சைடுக்கா என்ன செய்யணும் என்றால் அவங்களோட பேராகிராஃப் ஒன்று இருக்கும். அந்த பேராகிராஃப் சைடுக்கு வந்து அதுல பந்தியா ஈக்குமே 2 பந்தி சரி வந்து, ஆனால் அதை வந்து நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பந்தியத்தான் எழுதணும்.
அது ஒரு விஷயம். அடுத்தது, பந்திகள் பல இருந்தாலும் ஒவ்வொரு பந்தியிலே மூல கருத்துகளை வந்து நீங்க எடுத்து சைட்ல எழுதி கொள்ளணும். ஒவ்வொரு பந்தியிலே மீக்கிற மூல கருத்துகள் எடுத்து சைட்ல எழுதி கொள்ளணும். அப்படி சுருக்கமா எழுதுற டைம்ல வந்து நாங்க எங்கட சொந்த மொழி நடையில அதை அப்படி எழுதணும். அதே மாதிரி அதை வாசிக்கிறதுக்கு பொருள் தெளிவாக வந்து விளங்குற மாதிரி எளிய நடையில பிரதான கருத்துகள் இருந்து மாறாம அதை எழுதணும். அதே போல அதுல வந்து பிறர் கூற்றா தானே இருக்கும். உங்களோட சுருக்கம் வந்து பிறர் கூற்றா தான் இருக்கும். அப்ப அதை நீங்க தானே எழுத போற, சுருக்கத்தை நீங்க தான் சுருக்கி எழுதுற. ஆகவே அதை வந்து நீங்க உங்களோட சொந்த மொழி நடையில் எழுதணும். பிறர் கூற்ற வந்து தன் கூற்றா மாத்தி சொந்த மொழி நடையில் எழுதணும். அது ஒரு விஷயம். ஒரு சுருக்கம் ஒன்று எழுதுறா. அடுத்தது, எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எப்படி டீச்சர் எழுதுறீங்க? உதாரணமா சொன்னால், ஓகே, நான் அது லாஸ்ட்டுக்கு ஒரு உதாரணம் சொல்லியேன். அப்ப அதே மாதிரி நாங்க சொல் எண்ணிக்கைய கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததா வந்து அதுல அந்த கமா இதுகளை வந்து நீக்கிடணும். அப்ப இப்ப உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கம் எழுதுற படிமுறை என்றா எப்படி? வாசிக்கோணம், கிரகிக்கோணம், கருத்துகளை வந்து நிரட்பட கோர்த்தெடுக்கணும், சுருக்கம் எழுதணும், அதை ஒப்பிட்டு பார்க்கணும், சொல் எண்ணிக்கையை பார்க்கணும், ஒரு பந்தியில் எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அதை வந்து நாங்க எழுதுறதுக்கு என்ன, ஃபர்ஸ்டோட அதை ரீட் பண்ணணும். அந்த எடுத்துக்கொண்ட அந்த பகுதி வந்து எந்த விடயத்தை செல்லுது, அந்த பந்தியில எந்த விடயத்தை செல்லுதுன்றதை நாங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி விளங்கணும். அதுக்கு பின்னால வந்து அந்த பந்தியில கூறப்படுத பிரதான விடயங்களை வந்து ஆராய்ந்தெடுத்து சைட்ல எழுதி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த குறித்து கொண்ட அம்சங்கள்ல மிக பிரதானமானதை எடுத்து நாங்க அதுக்கு பிறகு அதை நாங்க எங்கட சொந்த மொழி நடையில நீங்க செல்லுற மாதிரி அரை எழுதிட்டு போகணும். அந்த சுருக்கத்தை நீங்க எழுதிட்டு போகணும். இப்போ ஒரு உதாரணமா சொன்னா வந்து, இப்ப உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று வருது. இப்ப ஒன்று சும்மா சொல்லிட்டு போற மாதிரி, அக்பர் பௌத்தரை மட்டும் நேசித்து மற்றவரை துன்புறுத்தினார் இல்லை, அவர் பௌத்தரே குடிமக்களாத்தான் கருதினர் அப்படின்னு வந்தென்றால் அவடத்துல வந்து இப்ப நாங்க தானே எழுதுற, இப்ப நீங்க தான் எழுத போறவங்களோட சுருக்கத்தை. அப்ப நீங்க எப்படி எழுதுற, உங்களுக்கு விளங்கினத்தை நீங்க எழுதணும். அக்பர் ஆட்சியில் எல்லோருக்கும் ஒரே நியாயம் தான் கிடைச்ச, அப்ப அதால வந்து திறமையும் நீதியும் தலைமையும் பெற்று விளங்கினாங்க. அதே மாதிரி அந்த அரசருக்கு அங்க எல்லாருக்கும் வந்து சீர்திருத்தமாகவும் அமைஞ்சிருந்த. அப்ப நீங்க அவரை பார்த்துட்டு நீங்க அவரை பார்த்து அவருக்கு என்ன விஷயம் இருக்குது என்னத்தை நீங்க விளங்கி எழுதுற மாதிரி தான் நீங்க சுருக்கம் எழுதணும். ஓகே, இப்ப விளங்கினா சுருக்கம் எழுதுற மாதிரி. ஓகே. எஸ் டீச்சர். செட் ஆப்ஷனை இந்த மியூட் பண்ணிடலவா? விளங்கல சொன்னது. ஓகே. ஐலிக்கிற பிரதான கருத்தை வந்து நாங்க மாத்தேலா, ஆனா அத வந்து நீங்க இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி உங்களோட மொழி நடையில உங்களுக்கு எழுதிடும். ஆனா அந்த கருத்து மாறாத மாதிரி எழுதணும். ஆனா நீங்க ஒத்தரை பார்த்து நீங்க எழுதுற மாதிரி எழுதணும். படம் பார்த்து கொண்டு நாங்க விட எழுதுறேன், படம் பார்த்து எழுதுற சில படிச்சிக்கும். அதே மாதிரிதான் நீ சுருக்கம் எழுதுற டைமுக்கு அந்த சுருக்கத்தை பார்த்து அதுல என்ன விஷயம் செல்லப்பட்டிருக்கிறத பார்த்து நீங்க உங்களோட மொழி நடையில் எழுதணும். மிஸ், ஓகே. ஓ சொல்லுங்க. செக் பண்ற ஆப்ஷன் நிப்பாட்டிடவா மிஸ்? அலர்த்தி ஆயிக்கிறேன். ஓ, செக் பண்ணத நிப்பட்டேலும் இவ்விடத்துல கூடையா செக் பண்ண. சும்மா செக் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இது போறோம் அந்த ஒரு நம்பர்ல இருந்து செட் வந்தா தேவையில்லாத செட், சும்மா தேவையில்லாம ஒவ்வொரு பாடம் கேட்டு அப்படியும் கேட்டு வரத்தே இல்லை. ஏன்னா இவ்விடத்துல நாங்க என்ன தமிழ் செமினாரை தான் படிக்கிறோம். அப்ப அதுக்குள்ள டவுட் அதுல என்ன வரும், இந்த விஷயத்த மட்டும் போட்டா போதும், மேலதிகமா நீங்க போட தேவையில்லை.
ஏன்னா நான் செட்டை ஓப்பன் பண்ணாம வச்சது இப்ப தேவைக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறேன். அப்ப அந்த விஷயமும் வந்து மிஸ் ஆகலும். அப்ப அதால தான் நான் செட்டை வச்சேன். ஓகே சரி, செக் பண்ண வேணாம் யாரும். தேவையானதை மட்டும் போடுங்க. ஓகே, அப்ப நாங்க இவ்விடத்துல சுருக்கம் எழுதுறத பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து உரைப்பகுதி. உரைப்பகுதியை பொறுத்தவரையிலே உரைப்பகுதிக்கு வந்து 12 மார்க்ஸுக்கு வருமே. அப்ப அந்த 12 மார்க்ஸுக்கும் நாங்க விடை எழுதுறேன்டா ஷோர்ட்டா தான் விடை எழுதணும். சில பேர் என்ன செய்யற, அந்த கேள்வியோட வச்சு விடை எழுது. அப்படி எழுதினா மார்க்ஸ் குறையும். ஒன் வேர்ட் ஆன்சரா கொடுக்கணும். இப்ப உதாரணமா சொன்னால் ஒரு பந்தி ஒன்று தந்துட்டு அதுல வந்து கேட்குற ஒரு ஒரு கவிதையிட இயல்புலா கட்டுரை ஆசிரியர் எதை சொல்லிக்குன்னு சொல்லி, அப்படி வர டைம்ல நாங்க அந்த கேள்வியை எழுதி இதைத்தான் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு ஒரு பேராகிராஃப் ஃபார்மட்ல விட எழுதுறல்ல 12 மார்க்ஸுக்கு. அதுக்கு எப்படி எழுதுறோம்? டிரெக்டா நல்ல கவிதையிட இயல்புலா கட்டுரை ஆசிரியர் எதை கருதுகின்றார்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை எழுதி கொண்டு விட எழுதுறல்ல. டிரெக்டா உண்மையாக இருத்தல், உணர்ச்சியாக இருத்தல், நல்ல தெளிவாக இருத்தல், இப்படி ஒன் வேர்ட் ஆன்சர்ல தான் நாங்க அந்த கிரகித்தல்ல வந்து வந்தண்டா உரைப்பகுதி ஒன்று வந்தண்டால் அதுக்குள்ள விட கொடுக்கணும். ஓகே, அப்ப உரைப்பகுதி ஒன்று வந்தா எழுதுறது கிளியரா எல்லாருக்கும்? டீச்சர் ஓகே, இடத்துல நான் பாக்குறேன் ஒரு பாய் செக் பண்ணதான் வந்திக்கு. இது போற செட் வந்தால் ரிமூவ் ஆயித்தான் போகும். சிறுகதையும் அதுக்கப்புறம் அதுல என்ன வருது, ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன யார் டீச்சர் சேருமா, அது இதெல்லாம் மீன வருது மெசேஜ்ல. ஓகே, வேற போட்டால் பாப்போம் என்ன செய்யறேன்டா. ஓகே, அடுத்தது வந்து என்ன, கட்டுரை. கட்டுரையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு என்ன 25 மார்க்ஸ் கட்டுரை வரும். இப்ப கட்டுரை வந்து 3வது வினாவா வரப்போகுது. அதுல வந்து எப்படி மார்க்ஸ் போடுன்னு சொன்னால், அப்ப அதுவும் கொஞ்சம் சில பேரு தெரியாம இருக்கும். கட்டுரைக்கு மார்க்ஸ் போடு எப்படின்னால், ஒன்று வந்து பொருள். பொருள் பொருளுக்கு வந்து 13 மார்க்ஸ் போடுவாங்க கட்டுரையில. அடுத்தது வந்து கட்டுரையோட அமைப்பு. அமைப்புக்கு வந்து 5 மார்க்ஸ் போடுவாங்க. அடுத்தது வந்து மொழி வளத்துக்கு வந்து 5 மார்க்ஸ் போடுவாங்க. அடுத்தது கட்டுரையோட அளவுக்கு 2 மார்க்ஸ் போடுவாங்க. இந்த கட்டுரையோட அளவுண்டு செல்ல ஒன்று யாது வருது. போன முறை என்ன நடந்துன்னு சொன்னா, ஆல்ரெடி சாய்ஸ்ல என்ன செயற்கை நுண்ணறிவு என்றதை கொடுத்துட்டேன். அப்ப அதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாடமாக்கி இதையும் போட்டேன். அதுக்கு போற அதை பாடமாக்கி கொண்டு போயிட்டு இவங்க அதை சேவை எழுதத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்து கேட்கிற வந்து பொதுவாக எத்தனை சொல்லி கேட்பாங்க கட்டுரை உண்டு. 350. எஸ், ஒரு 300க்குள்ளுக்கு வர மாதிரி தான் கேக்கு. அப்ப ஒரு புள்ள என்ன செஞ்சேன்டா 400க்கு எழுதிட்டு வந்து 400 புள்ளிக்கு எஸ்ஏ ஒன்று எழுதிட்டு வந்தீங்குது 400 சொல்லுக்கு. அப்ப அவங்களுக்கு நல்லா எழுதிட்டு வந்துட்டு கேட்குற அளவுக்கு குறையுமாண்டோ, அளவுக்கு ஷுவரா அவங்களுக்கு 2 மார்க்ஸ் குறையும். என்றால் குறிப்பிட்ட அளவுகள் எழுதணும். அப்ப சில பேர் பயந்து இந்த கட்டுரையை பார்க்க மாட்டுமா, இதுக்கு எப்படி என்ன நடக்கும். ஓ, அப்படின்னா நல்லா சென்னத்தை விட நல்லா கூட எழுதினா 2 குறையும். அப்போ அண்ணளவா எத்தனை பேஜ் மாதிரி டீச்சர் எழுதணும்? எப்படியும் ஒரு 3 பேஜ் ஓகே, 3.5 பேஜ் மாதிரி ஓகே. அப்படின்னால் அதுக்கு உங்களுக்கு லேசான வழி என்னண்டா, ஒரு எஸ்ஏ ஒன்று ஃபேஸ் பண்ண டைமுக்கு என்ன செய்யணும்னா, நாங்க அந்த வரி இப்போ ஒரு தாள் எங்களுக்கு தாளோட மொத்த வரிக்கு தானே அதை எண்ணணும். அதை எண்ணிட்டு ஒரு எப்படியுமே நாங்க ஒரு லைன்ல 5 சொல் தானே எழுதுற, அதை கணக்கிட்டா சரி. அப்ப எங்களுக்கு அதை எத்தனைன்னு பார்த்துக்கொள்ளலும். ஒவ்வொன்றா எண்ணிக்க தெரியல, பெருக்கி பார்த்தா சரி. வரியை
சொல் எப்படியும் ஒரு வரியில வந்து பொதுவா 5 சொல் வார ஒரு அளவான எழுத்த ஒத்தரண்டா ஒரு 5 சொல் வரும். அப்ப அப்படி பார்த்துக்கொள்ளையிலும் ஈஸியா. இப்படித்தான் அவங்களோட கட்டுரைக்கு மார்க்ஸ் போடு. அடுத்ததா இந்த அமைப்புட வந்து பார்த்தோன்னா 5 போட்டிக்குது எப்படின்றால் அந்த ஒரு ஆர்டர் ஒண்டிக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கட்டுரையை வந்து அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு பின்னால பொருள் உரையை கொடுக்கணும். அதுக்கு பின்னால தொடருரை கொடுக்கணும். அடுத்தது உடல் உரைக்கு கொடுக்கணும். அடுத்ததா முடிவுரை கொடுக்கணும். இனி இந்த அமைப்புக்குத்தான் என்ன அந்த 5 மார்க்ஸும் போடு. அப்படி இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேராகிராஃபா எல்லாத்தையும் சேர்த்து இல்லாட்டி சில பேர் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பெருசா எழுதுற, அதுக்கு பிறகு சின்ன சின்னதா எழுதுற. அப்படி எழுதினா அந்த அமைப்புக்குள்ள மார்க்ஸ் வந்து குறையும். அப்ப அதுல முதலாவதுல அறிமுகம் எழுதிட்டு சொல்லுங்க. டீச்சர் கட்டுரை எழுதும்போது பந்தி அமைப்புல எழுதும்போது பந்தி உடைக்கிற நேரம் நடுவுல வரி விட்டு எழுதக்கூடாதா? அப்படி என்றா வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ளத வந்து கொஞ்சம் நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதிட்டு போகணும். அதுக்கு பிறகு அடுத்தத வந்து ஒரு வரி விட்டு இனி எழுதிட்டு போனா சரி. இப்படி இந்த ஒரு line வந்து அடுத்த பந்தி எழுதும்போது இல்லையே அப்ப டீச்சர் ஒவ்வொரு பந்திக்கும் இடைவெளி விட்டா தப்பு இல்லையே? இல்ல பிழை இல்ல. ஆனா நீங்க இட விடாம எழுதி கொள்றது நல்ல. ஆனா வந்து தொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணப்படாது, நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா டீச்சர் பந்தியையும் லைன் நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஓகே தானே டீச்சர்? ஓ எஸ், எல்லா வந்து நடுவுல இருந்து. அப்ப அந்த சரி. கட்டுரை ஒன்று சொன்னா வந்து அதுல ஒருமைப்பாடு ஒழுங்கு கட்டுரைக்கேற்ப மொழி நடை ஈக்கணும். அதே மாதிரி கால அளவே நேரத்தை நாங்க பார்த்துக்கொள்ளணும். அதே போல கட்டுரைக்கு பொருத்தமான மேற்கோள்களை காட்டி கட்டுரை எழுதணும். அதே மாதிரி ஒவ்வொரு பந்தியிலேயும் ஆரம்பத்துல சின்ன ஒரு இடம் விட்டுட்டு எழுதணும். அதுல வந்து டீச்சர் இப்ப நீங்க குறியீடுகள் முற்றுப்புள்ளி காற்புள்ளி இதுகளை போடாட்டி மார்க்ஸ் குறையும். டீச்சர் சொல்லுங்க. அந்த பந்தி முடிஞ்சதுல இருந்து தொடங்க நம்ம அடுத்த பந்தி இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே விட்டு எழுதினா சரியா? கட்டு நாங்க ஃபர்ஸ்ட் பந்தி எங்க ஸ்டார்ட் பண்ணினோமோ அதே மாதிரி மத்த பந்தியும் ஸ்டார்ட் பண்ணினா ஓகே தானே டீச்சர்? ஓ ஓ அப்படித்தான் நான் சொல்லி ஃபர்ஸ்ட் பந்தி நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணினோ அது மாதிரிதான் அடுத்தடுத்த பந்திகளும் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பந்தி ஸ்டார்ட் பண்ணக்கிட்ட ஒவ்வொரு பந்தியிலேயும் ஆரம்பத்துல சிறிது இடம் விட்டு எழுதணும். ஓகே, அப்ப நான் கட்டுரை எழுதுறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இலக்கிய வரலாறு பகுதி. இலக்கிய வரலாறு பொறுத்தவரையிலையும் இந்த முறை எங்களுக்கு சங்கமருவிய காலத்துல ஷுவர் பண்ணிலும் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். சங்கமருவிய காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், அதில் ஒன்று எப்படியும் வரும். அதே மாதிரி இந்த ஈழத்து இலக்கிய வரலாறுல வந்து போர்த்துக்கேயர் காலத்திலிருந்து அதே மாதிரி ஒல்லாந்தர் காலம் பார்த்துக்கோங்க. அதே போல இந்த ஈழத்து பெரியார்கள்ல வந்து கேள்வி போன முறை வந்து இந்த முறை வந்து உங்களுக்கு விலங்கல்ல பல்லவர் காலம் சான்ஸ் கொஞ்சம் குறைச்சல். ஓகே. அப்ப எதுக்கு டீச்சர் சான்ஸ் கிடைக்குது? சங்கமருவிய காலம் அதுவும் டீச்சர் சோழ காலம். இலக்கிய வரலாறுல டீச்சர் பெரியார்கள் யார் டீச்சர் வருவாங்க? பெரியார்கள்ல வந்து போன முறை ஃபுல் கேள்வின்னு வந்து போன முறை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கும் மேஸ் இருப்பேன்னால் ஃபுல்லா 6 நாவலர் வந்து ஃபுல்லா நான் கொடுத்தேன் நோட்ஸ். என் எக்ஸ்பெக்டட் டியூட்டு மீறி நான் இப்போ லாஸ்டா போட்டு காட்டுவேன் தமிழ்ல. நான் இதுவரை அதை ஷேர் பண்ணவே இல்லை. டியூட்டை வந்து வெளியில ஷேர் பண்ணல. புறவும் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா நான் அதை ஷேர் பண்ணி படல. என்ன விஷயம் என்றால் அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் நான் அதை எடுத்து போறேன் ஒரு வருஷமா. அப்படி பார்க்க டைம்ல இந்த முறை நான் உங்களுக்கு அந்த நார்மலா இடத்துல போட்டு காட்டுவேன். அதான் நான் சொன்னேன் லாஸ்ட் வரை இருந்தால் உங்களுக்கு முழுமையான ஒரு யூஸ் எடுத்துட்டு தான் போயிடல. அந்த ஃபைனல் செமினார்
டியூட்ல வந்து ஃபுல்லா நான் கொடுத்தேன் ஆறுமுக நாவலரை பத்தி. இது அந்த ஈழத்து பெரியார்கள்ல வந்து இந்த முறை அப்படி ஒன்று ஷுவர் பண்ணி பார்க்கல. ஆனா இந்த பள்ளி இலக்கியங்கள்ல வரையல இந்த முறை. ஈஷா, இப்ப இலத்திலக்கிய வரலாறுல வந்து அந்த ஆரிய சக்கரவர்த்திகள் காலமா கூட எதிர்பார்க்கப்படுது. ஓ, ஆரிய சக்கரவர்த்தி காலம்ல வரையலும். அதான் நான் அதெல்லாம் கேள்வி விட எல்லாம் ஃபுல்லா தருவேன். பார்ட் 2 டியூட் வந்து நல்லா கிளியர் ஆயிக்கும். ஃபுல்லா வீடியோட தான் தார பார்ட் 2 டியூட். அதுல வந்து ஈழத்து பெரியார்கள், அதே மாதிரி பள்ளி இலக்கியங்கள், அதுல வந்து ஆரிய சக்கரவர்த்தி காலத்துல வந்து எந்தெந்த கேள்வி வரும் எல்லாம் ஃபுல்லா தருவேன். அதுல ஷுவர் பண்ணி வர சான்ஸும் இருக்குது. ஒல்லாந்தர் இலக்கியங்கள் எடுத்தாலும் சரி, ஒல்லாந்தர் கால இலக்கியங்கள்ல வந்து வர சான்ஸ் உண்டு. அதே மாதிரி இந்த ஆரிய சக்கரவர்த்தி காலத்துல வந்து பார்த்தென்றால் அதுல ஒரு புராணங்கள் இருக்குது. அதுலயும் மெயின் பண்ணி 2 புராணங்கள் தருவேன் நான். அதுல வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அதுலயும் வந்து ஒல்லாந்தர் காலத்திலேயும் சில புராணங்கள் ஈக்கி. அப்ப அதிலேயும் வந்து சில புராணங்களை செலக்ட் பண்ணி அதோட ஃபுல் நோட்ஸ் தருவேன். அதெல்லாம் வந்து இந்த 7 டே செமினார்ல நடக்கும். 7 டே செமினார்ல ஃபுல் கம்ப்ளீட்டா செய்த. அதோட வந்து இன்னொரு விஷயம், இந்த 40 டேஸ் ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கு 8வது நாள் நடந்த ஈவினிங் டைம். அப்போ அந்த 40 டேஸ் ப்ரொஜெக்ட்லேயும் வந்து ஃபுல்லாக சிலபஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் அது நடக்குது. அது வந்து போன மந்த் டேயும் ஃபுல்லாக நடந்த ரெக்கார்ட்ஸோட எல்லாம் கிளியராக கொடுக்குற. அது 40 டேஸ் ப்ரொஜெக்ட் ஃபுல்லாக அந்த சங்கச்சேட் பகுதி, இங்கே திருக்குறள் பகுதி, அதே மாதிரி சிறுகதை பகுதி. இப்போ சிறுகதை தான் பெய்த்து தீக்குது 40 டேஸ் ப்ரொஜெக்டில். அப்படி அவங்களுக்கு அந்த சிறுகதை பகுதியிட கேள்வி விட எல்லாம் ஃபுல்லாக தெரியவில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த 40 டேஸ் ப்ரொஜெக்டில் ஜாயின் ஆவேலும் ஃபுல் ஆன்சர்ஸோடு எடுக்கலும். மிஸ் அதுக்கு பே பண்ணணுமா? ஓ, 40 டேஸ் ப்ரொஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து 3500. அப்போ அதில் வந்து இந்த போன மந்த்தோட ரெக்கார்ட்ஸோட சேர்த்து தான் 3500. பின்ன நீங்க 40 டேஸ்லயே மட்டும் ஜாயின் ஆகுறவங்கன்னா நீங்க 2000 கட்டி ஜாயின் ஆவேலும். டெய்லி கிளாஸ் நடக்கும். உங்களோட எக்ஸாம் வர நடக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே சாய்ஸை பார்ப்போம். இவ்வளவு நேரம் அத்தான் நான் சொன்னேன், லாஸ்ட் வரை எல்லாரும் இருங்க, எல்லாமே போட்டு தான் நீங்கள் இந்த டியூட் வந்து ரெடி பண்ணிக்கன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தண்டால் சங்கச்செய்யுள் பகுதி எங்களுக்கு இந்த முறை புறநானூற்று செய்யுள் இருந்த ஒரு செய்யுள் வந்து இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும். இப்போ அதில் வந்து பார்த்தண்டால் நகுதக்கணரே என்றது கூட எதிர்பார்க்கலும். அது தவறின் என்று சொன்னால் படுமலை பொழிந்த பாடலை எதிர்பார்க்கலும். அதோட இங்களை இந்த முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியதுகள் இங்கே நான் போட்டிக்கிறேன். இந்த விளையாடு ஆயமுடு, அதே மாதிரி நகுத கணரே ஒரு நாட்செல்லாம் இரு நாட்செல்லாம் படுமலை பொழிந்த. அதுலேயும் இப்போ நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னென்றும் சொன்னேன். அப்போ அதை மாதிரி இந்த பகுதியை படிங்க. இந்த பகுதியிலேயும் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு செய்யுள் எடுத்து அந்த பகுதியில் வரக்கூடிய கேள்வியும் ஃபுல்லாக தந்து விளங்கப்படுத்துகிற மாதிரி தான் 7 டே செமினார். மிஸ் எது விளங்கல? வாரலஞ்சேரி வராதா? வரும். இங்களை போட்டிக்கிறேன், ரைட் பாருங்க. பாரலஞ்சேரியும் ரைட் போட்டிக்கிறேன். அதிலே நான் சென்ற விஷயம் என்ன? ஓ, சொல்லுங்க. அரைக்குறை தொகுத்து வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற இல்லையா மிஸ்? ஒரு அளவு பார்க்கலும் எதிர்பார்க்கலும். என்ன 2020 வந்தது. மிஸ் செய்யுள்ள வந்து வந்தது வருமா? செய்யுள்ள வந்தது வரும்.
வந்தது வராதுன்னு சொல்லலாம். வந்தது வரும். பயில தான் நான் சொன்னேன், வந்தது வாரென்றால் விளையாடு ஆயமுடு வரும். இல்லாட்டி அருகுழுத்துகும் அயல்வழி பொரிந்தும் என்ற பாடல் வரும். ஈரன்ல ஒன்று வரும். வந்தது வந்தண்டா. வராதது வாரன்னு சொன்னால் நகுத கணரே இல்லாட்டி படுமலை பொழிந்து அது வரையும். ஓகே, அடுத்ததா பாப்போம். இந்த புராண கவிதைகளை சிலப்பதிகாரம் இந்த முறை எங்களுக்கு எதிர்பார்க்கலும். அதோட தேம்பாவணி கூடையா சான்ஸ் உண்டு இல்ல. 8வது வினாக்கு வர சான்ஸ் இல்ல. பாருன்னா 20 மார்க்ஸுக்கு ஒரு ஃபுல் கேள்வியா வரும். அடுத்ததா திருவாசகத்துல எதிர்பார்க்கலாம். மணிமேகலையில ஒரு கேள்வி 8வது வினா எங்களுக்கு எதிர்பார்க்கலும். அடுத்ததா காரண மாலையில ஷுவர் பண்ணி எதிர்பார்க்கலும். அடுத்தவங்கள திருக்குறள் பகுதி எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், திருக்குறள்ல சிற்றினம் சேராமை ஃபர்ஸ்ட்டுக்கு சாய்ஸ் பண்ணேலும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கையா. அடுத்ததா தெரிந்து தெளிதல்ல தெரிந்து வினையாடல். இதுல வந்துச்சுன்னு சொன்னா பெரியாரை துணைகோடல் என்றது வரும். வந்துன்னு சொன்னால் பெரியாரை துணைகோடல் வரும். மற்றதுகளினே பார்க்க வேண்டிய தேவை இல்லை. இவ்விடத்துல இந்த சின்ன விஷயங்கள் சரி ஒன்று வர சான்ஸ் கூடயா ஈக்குது. அடுத்ததா என்ன சிறுகதை. சிறுகதையை பொறுத்தவரையில இந்த முறை தேர் எதிர்பார்க்கலும். இல்லாட்டி இந்த எனக்கு வயது 13. இந்த சிறுகதையில இந்த 5 சிறுகதையும் படிங்க. காரணம் என்னென்றால் உங்களுக்கு முன்னால பந்தி கேள்வி கொண்டு வாரே, பந்தி கேள்விக்கு சிறுகதையை போடுங்க. பந்தி கேள்வியில சிறுகதை போட சொல்ல கூத்து சரி நெருக்கடியை சரி போடலும். அப்படி போட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே மிஸ் ஆகலும். அப்ப அதால சாய்ஸ்ல உள்ள சிறுகதை மட்டும் படிக்க வேணும். நான் எதுக்கு படிக்கணும்ன்றது தெளிவா உங்களுக்கு சொல்லித்தான் நிற்கிறேன். இப்ப திருக்குறளே நான் சொன்னேன், மெயினா வந்தது வாரன்னு சொன்னா நீங்க பெரியாரை துணைக்கோட சிற்றினம் சேராமை தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் இதுகளை படிங்க. மற்றதுகள் படிக்க வேண்டிய தேவை இல்லைண்டு. ஆனா சிறுகதைக்கு 5 படிங்க. காரணம் உங்களுக்கு முன்னால பந்தி கேள்வியில சிறுகதை ஒன்று போட்டாங்கன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அதால இந்த 5 சிறுகதையும் தெளிவா படிச்சுக்கோங்க. அத்ததான் இருத்துயிரன் நாடகம். அதுல ஒரு கேள்வி. சொல்லுங்க. என்னோட கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகி ஜாயின் பண்றேன். எனக்கு ரெக்கார்டிங் தருவீங்களா? இதுல ரெக்கார்ட் நான் இன்றைக்கு போடு இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். கிளவுட் ரெக்கார்டா நான் ஷேர் பண்ணி இல்ல. அப்ப ரெக்கார்டிங் சென்ட் பண்ண மாட்டீங்களா டீச்சர்? யூடியூப்லயும் போட மாட்டீங்களா? யூடியூப்ல போடுன்னு தான் பார்த்திக்கிறேன். ஆனா கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் போனதுக்கு பிறகு யூடியூப்ல போடு. ஒரு 3 நாள் போ. ஓகே டீச்சர். ஓகே. இருத்துயரங்கள் பார்த்தோம்னா இது 8வது வினால வரும். ஷுவர் பண்ணேன். சொல்லுங்க. உரைப்பகுதிக்கு இப்ப நாங்க ஆன்சர் எழுதக்கொள்ள அந்த உரைப்பகுதியில இருக்கிற அந்த விஷயத்த மாத்திரம் வச்சா எழுதணும். இப்ப சிறுகதை ஒன்று போட்டேன்னா அந்த நல்ல ஒரு கேள்வி. இது நான் ஆல்ரெடி இது தெளிவுபடுத்திக்கேன். போன முறையும் சொல்லி கொடுத்ததான். அன்றைக்கு ஒரு செமினார் ஒன்று வச்சு வேறொரு எடுகேஷன் இதால வச்ச ஒன்றுலையும் அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன். என்னென்றால் ஒரு உரைப்பகுதி ஒன்று தந்தால் இல்லாத ஒரு கவிதை பகுதி. இப்போ உரைப்பகுதின்னு சொல்லிக்கிட்ட ஃபுல்லா எங்களுக்கு அந்த உரைப்பகுதியை போட்டா இல்ல கேள்வி கேட்க இல்லை. உரைப்பகுதியில ஒரு 2 பேராகிராஃபை தான் போட்டு கேள்வி தருவாங்க. இப்போ அந்த டைமுக்கு இப்போ உங்களுக்கு அந்த உரைப்பகுதியில அந்த அந்த சிறுகதைன்னு வைப்போமே, அந்த சிறுகதை உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஆனா இவரத்துல அந்த சிறுகதையில 2 பேராகிராஃபை தான் போட்டிக்குது. அப்ப நிறைய பேர் என்ன செய்யறென்றால் அந்த உரைப்பகுதியிட போட்டில்லாத விஷயங்கள் அந்த அணிகளை கேட்டிருந்தா போட்டில்லாத அணிகளையும் இடத்துல எழுதினா பில எனக்கு எல்லாமே சிறுகதை ஃபுல்லா எனக்கு தெரியுமேன்னு கொண்டு எழுதுற. அப்ப அங்கின என்ன மார்க்ஸ் இல்ல. ஏன் அப்ப அந்த உரைப்பகுதியை மட்டும் தரணும்? உரைப்பகுதியை மட்டும் தாரது அந்த உரைப்பகுதியால கேள்விகள் எடுத்து செய்யறதுக்கு தான். அப்ப நாங்க மொழியாட்சி கேட்டால் மொழியாட்சி இப்படி கேட்கறதானே ஒரு கேள்வி.
அப்ப அந்த டைமுக்கு வந்து அவடத்தில் உள்ள அணிகள், அவடத்தில் இருக்கிற ஆங்கில சொற்களோ இல்லாட்டியா என்ன மொழி நட உரை பாங்கலிக்குதா, ஸோ அந்த பந்தியில் என்ன இருக்குதோ அதை வச்சு வச்சு ஒவ்வொரு பாயிண்டை கொடுத்துட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ப்ரூஃப் எழுதணும். எழுதினா தெளிவா ஃபுல்லா மார்க்ஸ் வரும். ஓ சொல்லுங்க. சரி, இப்ப அந்த பகுதியில இப்ப விட இப்ப முழுமையான இது இல்லாமக்கி ஒரு பகுதியில போட்டேன்னு சொன்னா இப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விட எழுதினா மார்க்ஸ் குறையும் அப்படியா? ஓ இப்ப அவடத்தில் இல்லாட்டி குறையும். இப்ப அவடத்தில் அந்த பந்தியில இல்லாட்டி அந்த பகுதியில் தெளிவான இருக்கிறத வச்சு மாத்திரம்தான் எழுதணும். ஓ அவடத்தில் இருக்கிற இடத்துல வச்சு அதில் உள்ள உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல என்ன கருத்தொண்டு வெளிப்படுதொண்டிக்குமே. இப்போ ஒரு கருத்தொண்டு உங்களுக்கு விளங்குமே அந்த பந்தியில. இப்ப சிறுகதைன்னு சொன்னால் அங்கே நிற்கிற அந்த உதாரணங்களை மட்டும் வச்சு எழுதினத்துக்கு எங்களுக்கு கேள்விக்கு உள்ள ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறல்ல. அங்கின இப்போ உதாரணமா சொன்னால் எப்படி இப்ப ஆங்கில சொற்களோல் கையாண்டிக்கும் அங்கின சில சொற்கள் இருக்குது. அப்ப நீங்க தானே அந்த பாயிண்ட் ஆங்கில சொற்கள் கையாளப்பட்டிருக்கிற பாயிண்ட் வந்து நீங்க எழுதுற பாயிண்ட் அப்படித்தான் எழுதணும். எழுதிட்டு உதாரணமாக வந்து இந்த ஆங்கில சொற்களை எங்களுக்கு எடுத்து காட்டிலும் அழிக்கிறது மட்டும். அதே மாதிரி இப்ப அணிகள் வந்து கையாளப்பட்டிருக்குது என்ன பாயிண்ட நீங்க கொடுத்துட்டு அந்த அந்த இதுல வந்து அணிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அணிகளை வந்து நீங்க எடுத்து காட்டணும். அந்த பந்தியில் இல்லாம நீங்க ஆல்ரெடி படிச்ச ஞாபகம் இருந்து வேற எடுத்தோம்னா நீ இந்த தெளிவேலாம். கிளியரா? ஓகே சார். ஓகே, அடுத்ததா வந்து நான் பார்ப்போம் தற்கால கவிதையில குயிர்பாட்டு இந்த முறை எதிர்பார்க்கலும். அடுத்ததா வந்து பாரதியார் கவிதை பாரதி என்றொரு தாமரை பூத்தது அந்த கவிதை எதிர்பார்க்கலும். இதுவும் வந்து கேள்விகள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து என் 7 day செமினார்ல செய்வேன். அதோட நான் இதுக்கு ஒரு செமினார் ஒன்று செஞ்சதுல யாரோ கேட்ட மாதிரியா அது இந்த பாரதி என்ற ஒரு தாமரை பூத்ததுல வந்து அணிகள் கேட்ட யாபம் ஒன்று இருக்குது. இவரத்துல அவங்க ஈக்குவங்களா ஜாயின் பண்ணிக்குதா? நான் அது இன்னும் குரூப்ல போட்டு படல. நான் 7 day செமினார்ல அதில் உள்ள அணி கொஷின்ஸ் அதெல்லாம் செய்வேன். உங்களுக்கு அவடத்துல ஜாயின் ஆவேலும். மிஸ் ஓ சொல்லுங்க. ஈழ நாட்டுக்குறம் இந்த பையனை வருமா? ஈழ நாட்டுப்புறம் வரத்துக்கும் சான்ஸ் ஈக்கி இல்லாமண்டு இல்ல. அதே போல இந்த கவிதை பகுதியில் ஒன்று 8வது வினா போட சான்ஸ் ஈக்கி. ஒரு கேள்வி. அடுத்ததா இந்த கட்டுரை பகுதியில வந்து இந்த முறை உங்களுக்கு இலங்கை ஆற்றுப்படையில எதிர்பார்க்கலும் ஃபுல் கேள்வின்னு போட சான்ஸ் உண்டு. இலங்கை ஆற்றுப்படையில 20 மார்க்ஸுக்கு ஃபுல் கேள்வின்னு போடலும். அதே மாதிரி இந்த இலக்கிய விமர்சனம் இந்த இலக்கிய விமர்சனம் என்ற பகுதியில முன்னால பந்திக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று தந்து அதுல கேள்வி போடவும் சான்ஸ் இருக்குது. அடுத்ததா இந்த காலங்கள் பகுதியில தென்னிந்திய இலக்கிய வரலாறு இந்த முறை சங்கமருவிய காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம். இதுல வந்து சங்கமருவிய காலம் கூடிய எதிர்பார்க்கலும். அடுத்த விஷயமா வந்து ஆரிய சக்கரவர்த்திக்கு முற்பட்ட காலம் ஆரிய சக்கரவர்த்தி காலம் இந்த முறை கூடைய எதிர்பார்க்கலும். ஆரிய சக்கரவர்த்தி காலம் முற்பட்ட காலம் போன முறை வந்ததால இந்த முறை அதுல கூடையா வந்து எதிர்பார்க்கலும். அடுத்ததா இந்த 20ஆம் நூற்றாண்டுல கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அந்த அந்த கால 20ஆம் நூற்றாண்டு இந்த பெரியார்கள் அவங்கள பத்தி கொஞ்சம் இடத்துல பார்த்துக்கோங்க. அடுத்ததா நாவல் இந்த முறை ஷுவர் பண்ணேலும் ஒரு ஃபுல் கேள்வி உண்டா நாவலை போட்டாலும் போடலாம் 2019 இருக்கிற மாதிரி. இல்லாட்டி இங்களை 8வது வினால் உண்டு போடலும். அடுத்ததா இந்த கம்பராமாயணத்துல வந்து கட்டமைப்பு வினா வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதுல இந்த முறைங்களுக்கு 45 தொடக்கம் 62 வரையான பாடல்லையும் 1 தொடக்கம் 23 வரையான பகுதியிலையும் எதிர்பார்க்க
மிஸ் மறுபடியும் சொல்லணுமா? கம்பராமாயணத்துல 20 மார்க்ஸ் கட்டமைப்பு வினாலி நிவிடத்துல நான் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அதை பெருசாக்கி பார்த்தா ஸ்கிரீனை விழுங்கும். 45 தொடக்கம் 62ல வரலாம், இல்லாட்டி 1 தொடக்கம் 23 வரையான பகுதியில வரையிலும். அதுலயும் அடுத்ததா கம்பராமாயணத்துல வந்து உங்களுக்கு 12 மார்க்ஸ் கேள்விக்கு இந்த முறை எலியலாம் இப்படை அல்லது இந்த காரண கடிதை அதையும் நல்லா சாய்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த போட்டிக்கிறேன். ஆனா இவ்விடத்துல ஃபுல்லா நீங்க மேக்சிமம் பார்க்க வேண்டியது நான் என் சேனல்ல வந்து போட்டிக்கிறேன். அதுலயும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அதுல ஒன்று வரையிலும். இவ்விடத்துல வந்து நான் கொஞ்சம் சாய்ஸ் பண்ணி 2 போட்டிக்கிறேன். 2 முக்கியமா பார்க்கறதோட அங்கே வந்து இந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. கட்டாயமா சேனல் இருக்கிறத வந்து எல்லாரும் பாருங்க. அந்த சேனல் இல்லாதவங்க இருந்தால் கொஞ்சம் அவளுக்கு ஃபாலோ கொடுத்து வைங்க. அவளத்துல கட்டுரை சேஸ் அதெல்லாம் போடுவேன். டீச்சர் 2025ல இந்த 20 மார்க்ஸ்க்கு எந்த பகுதி வந்துச்சு? அந்த கடைசி பாட்டு பகுதி தானே? 20 மார்க்ஸுக்கா? ஓ, கடைசி பகுதி தான் வந்த பரத்வாச முனிவர். எஸ், அதே விஷயம் நான் இந்த 7 டே செமினார்ல கொடுத்தேன், ஃபுல் வீடியோட கொடுத்தேன். மிஸ் சொல்லுங்க. இந்த சேனல் இல்லாதவங்க சொல்லுங்க. 7 டே செமினார்ல ஜாயின் பண்ணாம டியூட் மட்டும் எடுக்கலாமா மிஸ்? பேமெண்ட் பண்ணி. டியூட் மட்டும் எடுக்கிறேன்னா அது லேட்டாகி தான் எடுக்கலும். அப்படி என்றால் 8ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் எடுக்கலும். அதுக்கு முன்னுக்கு ஷேர் பண்ண இல்லை. ஓகே மிஸ். ஆனா நீங்கள் டியூட்டை மட்டும் எடுக்கிறத விட ஃபுல்லா அந்த டைம் ஜாயின் ஆகி அந்த 7 டேஸ்க்குள்ள வந்து எல்லாம் கிளியர் பண்ணி படிச்சு கொள்றது ஆக நல்ல. இப்போ நீங்க டியூட் மட்டும் எடுக்க போனா பார்ட் 1 பார்ட் 2 2 டே டியூட் வந்து 1000 எடுத்து தான் நீங்க எடுக்கணும். பார்ட் 2ல நிறைய விஷயம் போட்டிப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டும் வந்து 1000 ரூபா கிட்ட தான் எடுக்கணும். அதை விட அந்த 7 டே செமினார் டைம் ஜாயின் ஆகி அந்த ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு கூகுள் டிரைவ்ல போட்டு உங்களோட எக்ஸாம் போகும் வரை பார்க்குற மாதிரி ரெக்கார்ட் தருவேன். அந்த பிறகு தான் அந்த ரெக்கார்டை போடுறேன். கிளாஸ் டைமுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட்டுக்கு இனங்க போடுறதோலியே அந்த போடுன்னு சொல்லி ஒரு நோக்கமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால கூகுள் டிரைவ்ல போட்டு தான் கொடுக்க. ஏன்றால் அந்தந்த நாளைக்கு ஷேர் பண்ணினா நிறைய பேர் ஷேர் ஆகிடும். அதால அப்படி ஒன்றும் இல்லாமல் லாஸ்ட்டுக்கு அந்த கூகுள் டிரைவ்ல போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு தெளிவாக எக்ஸாம் போகும் வரை அதை தெளிவாக எல்லாத்தையும் பார்த்து கிளியர் பண்ணிட்டு போயிடும். அது லாஸ்ட் டைமுக்கு அதை கொடுக்குறேன். செவன் டேஸ் செமினார் எப்போ மிஸ் ஸ்டார்ட் ஆகும்? 7 டேஸ் செமினார் வந்து ஜூலை 20 ஸ்டார்ட் ஆகும். ஓகே மிஸ். ஓகே, நான் நார்மலாக உங்களுக்கு அந்த டியூட்டை போட்டு காட்டுறேன். போன முறையோட டியூட். ஓகே, வேற டவுட் உள்ளவங்களே கேட்கல. டீச்சர் அந்த காலங்கள் ஆன்சர் எழுதக்குள்ள அறிமுகம் முடிவுரை போட்டு எழுதணும். அடுத்தது பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல கொடுத்தா மார்க்ஸ் கிடைக்காது அப்படியா? விலங்குல கேட்டது. இப்ப பார்ட் 2ல காலங்கள்ல கேள்வி வார்த்தானே 15 மார்க்ஸ். ஓ, அதுல நாங்க ஆன்சர் எழுதக்குள்ள அறிமுகம் முடிவுரை போட்டுட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல கொடுத்தேன்னு சொன்னா அது மார்க்ஸ் கிடைக்காது. ஓ, அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வராது. விளக்கி எழுதுன பந்தி அமைப்புல. ஓ, இப்படி என்றால் எப்படி ஃபார்மட் என்றால் ஃபெஸ்ட்டுக்கு வந்து
அறிமுகம் எழுதணும் கிளியரா, ஒரு 3 வரி 4 வரிக்கு சரி அறிமுகம் வரணும். அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லு. உதாரணமா வந்து இலக்கியங்களோட பண்பு கேட்டென்றால் ஒன்று நீங்க கொடுக்குற வந்து காவிய இது கையாளப்பட்டிருக்கின்ற விஷயத்த சொன்னீங்கன்னா அதை எப்படி எதுல என்ன விஷயம் கையாளப்பட்டிருக்கிறது கொடுத்துட்டு ஒரு ப்ரூஃப் ஒன்று எழுதணும். அப்புறம் அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு அதோட விளக்கத்தை எழுதி ஒரு ப்ரூஃப் எழுதணும். இப்படி எழுதுற டைம் ஷுவர் பண்ணி மார்க்ஸ் வரும். இதுல வந்து நான் எம்சிக்யூல இந்த பார்ட் 2 எம்சிக்யூல வந்து கொடுத்த இந்த கேள்விகள்லயே கேள்விகள் இருந்தாம், எம்சிக்யூ கேள்விகள் இருந்தாம். பண்ணனாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இப்படித்தான் இது வந்து பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சு தொகுத்து தான் இந்த இலக்கணம் வந்து பகுதியை ஃபுல்லா செய்வேன். கையில வந்து அவங்களுக்கு பார்க்கலும். அதே மாதிரி இங்க கிரகித்தல் வந்து போட்டிக்கிறேன். கிரகித்தல் இது உதாரணம். இதுதான் இதுதான் போன முறை வந்த கேள்வி பார்க்கலாம் உங்களுக்கு. மிஸ் புற இலக்கிய பண்புன்னு கேள்வி ஏற்ற. சொல்லுங்க. இப்ப தென்னிந்திய இலக்கிய வரலாறு இருக்குதானே மிஸ்? எஸ். அதுல வந்து இப்ப 3வது கேள்வியா ஒரு இலக்கியம் இல்லாட்டா ஒரு இலக்கிய கர்த்தா பற்றி சில நேரம் வரதுதானே. அதுல வந்து சாய்ஸ் எதுவும் இல்லையா? இந்த இதுக்குள்ளதான் வருமன்ற சாய்ஸ் இல்லையா? அதுக்கு சாய்ஸ் இருக்குது 7 டே செமினார்ல கேள்வி தருவேன். ஓகே மிஸ். அடுத்ததா எங்களுக்கு பார்க்கலும் தமிழ் இலக்கிய வளர்ச்சி. அப்ப நான் ஃபெஸ்டோட கொடுத்த சங்ககாலம் அதிலேயே வந்து அந்த கேள்வி அப்படியே வந்து உங்களுக்கு பேப்பர் எடுத்தா பார்க்கலும். அதே போல இங்களை வந்து இலக்கியங்களை பண்பு இது கேட்டு வந்துருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஈழத்து பெரியார்கள்ட பார்ப்போம். ஆறுமுக நாவலர்ட பங்களிப்பு இது கியூட். ஆறுமுக நாவலர் பத்தி கேட்டிருந்தேன். அப்ப இதுல ஃபுல்லா விட கொடுத்தேன் நான். அப்ப அதை எழுதிட்டு வந்திருந்தேன் நிறைய பேர். அதே மாதிரி இந்த 8வது வினால இலக்கணம் 8வது வினா பாருங்க. இலக்கணம் 8வது வினால இந்த கேள்வி வந்திருந்த. வெய் என்றதுக்கு வந்து கேட்டு வந்திருந்த. அதே மாதிரி இதுல அந்த ஃபார்மட் வந்து உண்டு. இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினதால் அதை வச்சு செஞ்சாங்க. இதே கேள்வி வந்திருந்து. அத மாதிரி இந்த வினை சொல்ல வந்து இவர் ஒரு கேள்வி வருமானு கொடுத்திருந்தேன். அதில் ஒன்று இருந்துச்சு. அதே போல நான் சேனல்லையும் வந்து போட்டேன். அதே விஷயங்கள் வந்து இது வந்து என்ன பார்ட் 2 பேப்பரை போட்டது. அடுத்ததான் உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர் பார்க்கலும். ஃபைனல் செமினார் டியூட் இவ்வளவு நேரம் போட்டுக்காருன்னு உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர். மிஸ் கிளாஸ் டைம் என்ன மாதிரி மிஸ்? கிளாஸ் டைம் வந்து அவங்களுக்கு ஈவினிங் டைம் உண்டு போடுவேன். அத மாதிரி இப்ப அந்த ஜூலை 20 ஸ்டார்ட் பண்ணினா அந்த டைம் ஓடி ஸ்கூல்ல லீவு தந்திருக்கும் தானே.
அப்படித்தான் நான் போன முறையும் போட்டேன். மார்னிங் மார்னிங் டைம் உண்டு, ஈவினிங் டைம் உண்டு, நைட் உண்டு. டீச்சர் ஓ சொல்லுங்க. நாளைக்கு எக்ஸாம் சொன்னா இப்ப நாங்க படிச்சதுகள் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு போவோமா, இல்லாட்டி அந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மட்டும் டீப்பா பார்த்துட்டு போகணுமா? ஓ அது வந்து நீங்க எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாம் என்றால் அப்படி படிக்கவே போவானாம். அதுக்கு முன்னுக்கு தான் படிச்சு வைக்கணும். அதோட இப்படி அப்படி ஈக கஷ்டம் எல்லாரும் நாளைக்கு எக்ஸாம் என்றால் எல்லாரும் மிக கஷ்டம். எப்படியுமே நீங்களே படிக்கிறதா அப்படி ஒண்டிக்கு எல்லாருக்கும். அப்படி வந்து பார்க்க டைமுக்கு அந்த நாளைக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த நான் கம்பராமாயணத்துல நான் சாய்ஸ் தந்தேனே, சும்மா ப்ரெஷர் இல்லாம நாங்க நார்மலா படிக்கணும். அப்ப அதுக்குத்தான் நான் அந்த 7 டே செமினாரே உங்களை வந்து ஒர்க் பண்ணு கூடியா தாரேன். ஒன் டைமுக்கு வந்து நீங்க அந்த 7 டே செமினாரே நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணி ஃபுல்லா படிக்கிறது. அப்ப உங்களுக்கு அங்கே ஃபுல் தெளிவாண்டு வந்துடும். அந்த 7 டேஸுக்குள்ள ஃபுல் பகுதியும் கிளியரா படிச்சு பட்டுடும் அவ்வளோ பேருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா நீங்க அவ்வளவு படிச்சு முடிச்சுப்பீங்க. அதுக்கு பின்னால நீங்க செய்ய வேண்டியது வந்து மிஸ் இந்த இல்ல பேப்பரை வந்து குரூப்ல போடுவீங்களா? போன முறை பேப்பர் இதை ஷேர் பண்ணல. அடுத்ததா பார்க்கலும் கவிதை பகுதி. கவிதையில வந்து என்ன வந்தது ஒன்று உதயசூரியன் வந்து அத மாதிரி பாஞ்சாலி சபதமா பெண் விடுதலையா வந்து போன முறை. பெண் விடுதலை. அதே இது வந்திருந்து இந்த முறை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தந்து அதில் ஃபுல் கேள்வியோட தெளிவுபடுத்துவேன். அதே மாதிரி போன முறை உரை பகுதிக்கு ஒரு சிறுகதை தான் வந்தேன். அப்ப நானும் உரை பகுதியில ஒரு சிறுகதை தான் கொடுத்தேன். திருக்குறள்ல சாய்ஸ்ல கொடுத்த இந்த குற்றங்கடிதல் இதான் வந்த போன முறை. இது 20 மார்க்ஸ்ல வந்த விஷயம். இதான் வந்தது. அடுத்தது போன முறை என்ன வந்த தியாகம் சிறுகதையே அதே விஷயம் தான் நீக்கி. சாய்ஸ் பண்ண இந்த இலங்கை ஆற்றுப்பட வரல இந்த முறை ஷுவர் பண்ணேலும். அடுத்ததா வந்து 8வது வினால வந்து பார்த்து சொல்லுங்க. மணிமேகலை வந்துதானே 8வது வினால வந்துச்சு. வந்துச்சு. அதே மாதிரி தேம்பாவணியில இடையர்களோட குதூகலம்னு கேட்டு வந்துச்சு தானே. அதே கேள்விதான் போட்டிக்கிறேன் 8வது வினா பாக்கியலும் எல்லாரும். அதே போல பாருங்க 8வது வினால அடுத்த சாய்ஸ் லாஸ்ட் கேள்வியா வந்து பாருங்க. எனக்கு வயது 13 தானே வந்திருந்த அதே பாதிகா நீலையும் போட்டிக்கிறேன். ஓகே அப்ப இந்த முறை 7 டே செமினார் இருந்தா உங்களுக்கு ஜாயின் ஆவேலும். ஆனா இந்த மேக்ஸிமம் இந்த 100 பேர் தான் எக்ஸ்ட்ரா வரையிலும். இப்ப கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவா வாரவங்களையும் இந்த 100 பேரு அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சேர்த்து இன்னும் 100 பேர் என்றால் ஒவ்வொரு நாளும் தார பயிற்சியில நான் ஃபுல்லா திருத்தி தருவேன். இப்ப நீங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த டியூட்டை வந்து என்ன சப்மிட் பண்ணணும்.
இப்போ உதாரணமா வந்து இப்போ மார்னிங் வந்து உங்களோட செமினார் நடந்துட்டா அடுத்த செமினார் முன்னால மார்னிங் செமினார்ல வந்து உங்களை மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இந்த விஷயங்களை சொல்லி இன்றைக்கு ஃபுல்லா நீங்க சங்கச்சிவில் தான் படிக்கணும்னு தான் ஒரு டைம் ஒன்று போட்டு அந்த டைம் டேபிளும் கிரியேட் பண்ணி உங்களுக்குள்ள டைமை தருவேன். அதுக்கு பின்னால வந்து அந்த டைமை வச்சு நீங்க அதுக்குள்ள விஷயங்களை படிச்சுட்டு அந்த பேப்பரையும் எனக்கு ஃபுல்லா செஞ்சு சென்ட் பண்ணணும். 7 டேஸுக்கும் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா படிக்கலும். அதே போல உங்களுக்கு ஃபீட்பேக்ஸும் பார்த்திப்பீங்க. போன முறை நீங்க நினைக்கலுமே 7 டே செமினார்ல உங்களுக்கு ஃபுல்லா படிச்சு முடிக்கலுமான்னு சொல்லி முடிக்கலும். நான் அப்படியே அந்த எழுதுறதா இருந்தாலும் சரி அவங்கள இன்ட்ரெஸ்டா கொண்டு டைம் அவங்களுக்கு போரிங்கள் வரலாம். அப்படி இல்லாம தான் ஒரு கிளாஸ் வந்து ஒரு 1.5 hour அப்படித்தான் ஒரு டைம்ல சரி ஃபுல்லா தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு போற டைம்ல ஒரு போரிங் வரையிலுமே பல அந்த இலக்கணம் மட்டும் கொஞ்சம் ஒரு 2.5 hour போய்த்திருக்கும் போன முறை. அப்படி அந்த விஷயத்த வந்து மெயின் பண்ணி தான் நீங்கள கொண்டு போவேன். அதால விலங்கல்ல சம்பாஷணை ஒரு கலை வருங்க மிஸ். ஃபீஸ் டீடைல்ஸ் எப்படி நீங்க ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி போட்டேன். இப்போ நான் இன்னொருக்கம் அதை போடேன். 1600 7 டேஸுக்கும் டியூட்டும் கிடைக்கும் ரெக்கார்டும் கிடைக்கும். உங்களுக்கு அதோட கிளாஸ் டைம் ஜாயின் ஆவேலும் அதோட உங்களை வந்து கைட் பண்ணிட்டு போவேன். ஃபுல்லா 7 டேஸும் ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு நல்ல ஒரு தெளிவுன்னு கிடைக்கும். அதோட உங்களோட நீங்க எழுதுறது எல்லாம் கரெக்ஷன் பண்ணி தருவேன். அதை கிளியர் பண்ணி பார்த்து தருவேன். என்ன பிழை நீங்க இவற்றில் என்ன இன்க்ளூட் பண்ணணும், எந்த பகுதி உங்களுக்கு நீங்க இன்னும் கூட்டிக்கொள்ளணும், இந்த விஷயங்களை சொல்லி தருவேன். ஓகே, அப்போ நான் இதோட செமினாரை பைண்ட் அப் பண்ணியேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். Thank you, Miss. தேங்க்யூ மிஸ்.